ஆண்டு எனக்கு அதான் சொல்லிட்டு இருக்காரு. எந்த ஒரு காரியத்தை எளிதாக வாய்க்க பண்ணுவார். அல்லேலூயா. அவரால் முடியாது என்பது எதுவுமே இல்லை. ஆமென். இந்த நாட்களில் இன்னைக்கு கொஞ்சம் சற்று தாமதமாக இந்த செய்தி ஆரம்பிக்க வேண்டிய கட்டாயம். கொஞ்சம் சீக்கிரம் ஆரம்பிச்சிடுறேன். அதனால கொஞ்சம் முயற்சி செய்து சீக்கிரம் வாங்க. ஏனென்றால் கொஞ்ச நேரம் பிரசங்கிக்கும், அது தொடர்ந்து மற்ற அறிவிப்புகள், சில முக்கியமான காரியங்களை செய்கிறதற்கு நமக்கு அவசியங்கள் இருக்கிறபடினாலே செய்தியை கொஞ்சம் முதல் பகுதியில் புஷ் பண்ணிடுறோம். அதனால சீக்கிரம் வந்து நீங்க சத்தியத்தை கேளுங்க. இந்த மாதத்துல இந்த ஜூன் மாதத்துல இந்த 1ஆம் தேதியிலே இந்த வார்த்தை தான் கர்த்தர் சொல்ல சொன்னார். நீதியிலே நீ ஸ்திரப்படுவாய், கொடுமைக்கு தூரமாவாய். இந்த சத்தியத்தை ஒரு கேட்டு கேட்டு திரும்ப கேட்டனால ஒரு பழைய வசனம் மாறக்கூடாது, நீங்க சொல்லணும். ஆமேன். நீதியில நான் ஸ்திரப்படுவேன், கொடுமைக்கு. இது எங்க இருக்குதுன்னா ஏசியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 54வது அதிகாரத்தினுடைய 14ஆம் வசனத்துல இந்த வசனம் இருக்குது. படிக்கிறவங்க நீங்க அதை டெய்லி உங்க வீட்டுல சொல்லுங்க. நான் நீதியில ஸ்திரப்படுவேன், கொடுமைக்கு தூரமாவேன், பயமில்லாது இருப்பேன், திகிலுக்கு தூரமாவேன், அது என்னை அணுகுவது இல்லை. அல்லேலூயா. திரும்ப ஒரு முறை சொல்றீங்களா? சில நேரத்தில் நம்ம சபையில கொஞ்சம் வற்புறுத்துறேன், நீங்க பேசுனீங்கன்னா ரொம்ப ஜெயம். ஏனென்றால் பேசக்கூடாதுன்னு தான் பிசாசு போராடுறான். ஆனா வெற்றி உள்ள வார்த்தையை நம்முடைய நாவிலே நாம் அறிக்கிடும் பொழுது அதுல ஜெயம் வருகிறது. சொல்லுங்க, நீதிக்கு நீதினாலே நான் ஸ்திரப்படுவேன். அல்லேலூயா. கொடுமைக்கு சொல்லுங்க, கொடுமை என்னை கொடுமைலாம் ஒரு மனுஷனுடைய கொடுமை என்னை ஒண்ணுமே செய்ய முடியாது. சொல்லுங்க, மனுஷனுடைய கொடுமை என்னை ஒண்ணுமே செய்ய முடியாது. நான் பயம் இல்லாது இருப்பேன், பயம் இல்லாம இருப்பேன். சொல்லுங்க, பயம் இல்லாம இருப்பேன், திகிலுக்கு தூரமாக. இந்த திகில்ன்ற வார்த்தை தெரியுங்களா உங்களுக்கு? ஐயோ நானும் தெரியல, ஐயோ எனக்கு நானும் தெரியல. எனக்கு கூட கொஞ்சம் லைட்டா அப்பப்போ ஒரு இப்ப ஒரு சின்ன துவக்கத்துல கொஞ்சம் இருந்துச்சு. அப்பதான் ஆண்டவர் சொன்னாரு, எதுக்கு நீ பயப்படுற, ஏன் திகில் அடைகிற, எப்படி கொடுத்துருவேன். டேனியல் லிவிங்ஸ்டன், நீ தான் சைன் போடுற, நாளைக்கு நீ தான் மாட்டுவ அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, யாராவது ஏத்தி விடுவாங்க. அப்போ ஒரு திகில் வரும். உடனே ஐயோ நம்மள திரும்பி உட்கார வச்சுருவாங்களா, கொடுக்கலனா. திகிலுக்கு தூரமாவேன். நீதி என்கிட்ட இருக்கும் பொழுது, கிறிஸ்துவாகிய நீதி என்கிட்ட இருக்கும் பொழுது திகில் என் பட்சத்துல வராது. கொடுமைக்கு தூரமாவேன், பயம் இல்லாது இருப்பேன். எந்த வார்த்தையை உங்க நாவல உச்சரிக்கணும் அதுதான் உங்க வாழ்க்கையா இருக்கும். அதான் திரும்ப திரும்ப உங்களை கட்டாயப்படுத்தும். உங்க வாயில சொல்லுங்க, அந்த வார்த்தையை சொல்லுங்க, அந்த வார்த்தையை சொல்லுங்க. பயம் இல்லாத இருப்பேன், பயம் இல்லாம இருப்பேன். சில நேரத்தில் பிள்ளைகளை குறித்து ஒரு பயம், வேலையை குறித்து ஒரு பயம், எங்கேயாவது எவனுக்காவது நடந்திருக்கும், அதை வாசிச்ச உடனே நம்ம வீட்டில் நடந்துருமான்னு பயப்படுவீங்க. பாத்துறீங்களா? இந்த கோவிட் டைம்ல அப்படிதான். எங்கேயாவது எதுவும் நடந்தோம், ஐயோ எனக்கு எங்க வீட்டில் யாரா செத்துருவாங்களா, இதாயிடுமா, உடனே ஒரு பயம். நம்ம உடனே சொல்லணும், நான் பயம் இல்லாம இருப்பேன், நீதி என்கிட்ட இருக்குது. நீதி யார்? கிறிஸ்து. சொல்லுங்க, நீதி யாருங்க? சொல்லுங்க, நீதி யாருங்க? கிறிஸ்துவாகிய நீதி எனக்குள்ள இருக்கிறது. நான் அதற்கு தான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். பக்கத்துல ஒருத்தங்க, உங்க மனைவி இருந்தாங்கன்னா, புருஷன் இருந்தாலும் நீங்க நல்ல தைரியமா கைப்பிடிங்க. யாரோ ஒருத்தர்கிட்ட பக்கத்துல கிட்ட சொல்லுங்க, நீதியில நாம் கட்டப்பட்டு கொண்டிருக்கிறோம், நீதியில கட்டப்பட்டு கொண்டிருக்கிறோம், நீதி ஆகிய கிறிஸ்துவிலே நாம கட்டப்பட்டு கொண்டிருக்கிறோம். நம்ம கிட்ட பயம் வராது. பிரதர் சொல்லுங்க, ஐயா சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க. ஏன்னா இம்மானுவேல் வருவார் நீங்க எதிர்பார்த்தேன், நீங்க வரல, பரவாயில்ல. போன வாரம் கூட எதிர்பார்த்தேன், ஆனா வந்துருவாரு, வந்து இந்த ரோல உட்காந்துருவாரு சீக்கிரமா. ஆமேன். இம்மானுவேலுக்காக ஜெபம் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். நேற்று கூட ராத்திரி சொன்னேன். ஆமேன். கர்த்தர் ஒரு மனுஷனை தொடங்கிட்டாருன்னா அதுக்கப்புறம் அங்கெல்லாம் எங்கேயும் எஸ்கேப்லாம் ஆக முடியாது. என்ன பண்ணுவார், மீன் வயிற்றுல போட்டு தூக்கிட்டு வருவார். அதுக்கு வந்து நம்ம இடம் கொடுக்க கூடாது. ஆனா சீக்கிரமா கூட்டு வந்து உட்கார வைக்கிறத உட்கார வச்சிருவாரு. அல்லேலூயா. சொல்லுங்க, நீதியில ஸ்திரப்பட்டு கொண்டிருக்கிறேன். நீதியில ஸ்திரப்படுகிற மனுஷனை கொடுமை தொட முடியாது, பயம் வராது, திகில் வராது. இந்த இயேசு அதை ஒரு நாள் அனுமதிக்க மாட்டார். நான் சொன்னேன், இங்க நிறைய பேர் கம்ப்யூட்டர் யூஸ் பண்றவங்களா இருக்கிறீங்க இல்லையா, இந்த ஃபயர் வால் அப்படி ஒன்று போடுறோம் இல்லையா, ஃபயர் வால். எல்லாரும் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ண நிறைய பேர் இருக்கிறீங்க. அம்மாமார் சிலர்லாம் செய்ய மாட்டீங்க. அது எதுக்குன்னாமா, அது வந்து என்ன பண்ணுதுன்னா, வைரஸ் நிறைய வருது. ஏன்னா இந்த கம்ப்யூட்டர்ன்றது வந்து இன்னைக்கு ரொம்ப ஒரு நிறைய விஷயங்கள் அதுக்குள்ள வைக்கிறாங்க. அப்போ அதுல இருக்கிற விஷயங்களை திருடிடக்கூடாது, அது எதுவும் அட்டாக் பண்ணக்கூடாதுன்னு ஒரு ஃபயர் வால், அது நெருப்பு செவர், தமிழ்ல சொல்லணும், அதுங்க நெருப்பு செவரை லிட்டரலா இல்லை, அது வந்து அதுவும் ஒரு சாஃப்ட்வேர், அது போடுறாங்க. ஏன்னா அப்போ வரக்கூடாதுன்ட்டு. நம்ம மேல ஒரு ஃபயர் வால் இருக்குது, தெரியுமா உங்களுக்கு? எது தெரியுமா? இயேசுவின் ரத்தம். சொல்லுங்க, எம்எல்னா இருக்குது. சொல்லுங்க, எம்எல்னா இருக்குது. இந்த ரத்தத்தால மீட்கப்பட்டிருக்கிறேன், இந்த ரத்தத்தினால மீட்கப்பட்டிருக்கேன். எந்த மனுஷனுக்கு இயேசு கிறிஸ்து கிட்ட வந்துட்டு இயேசுவே ஆண்டவர் என்று அறிக்கைறானோ அவன் மேல என்ன வந்துருச்சு தெரியுமா? இயேசுவின் ரத்தம் அவனுக்குள்ளே வந்துடுச்சு. அந்த ஃபயர் வாலை தாண்டி எதுவும் வர முடியாது.
இன்னைக்கு இந்த கம்ப்யூட்டர்ல கண்டுபிடிச்ச மெக்கஃபீலாம் நாங்க யூஸ் பண்ண ஒரு காலத்துல இப்ப இருக்குதான்னு தெரியல. நான் கொஞ்ச நாள் ஆயிடுச்சு கம்ப்யூட்டர்லாம் யூஸ் பண்ணி, கொஞ்ச நாள் பண்றேன். ஆனா அந்த அளவுக்கு சாஃப்ட்வேர் லெவல்ல போல. அந்த மெக்கஃபீன்றது ரொம்ப காசு கொடுத்து வாங்கணும். அது பைரேசி கிடையாது. பைரேசினா திருட்டுத்தனமா வாங்க முடியாது. அதுக்கு ஒரு ஆனுவல் சப்ஸ்கிரிப்ஷன்லாம் போட்டு நீங்க வாங்கணும். ஏன்னா அவன் ஒரு கம்பெனி, அவன் சொல்றான் உன்னை எதுவுமே தாக்க முடியாது, உன் டேட்டாவை யார் அப்படின்னு சொல்லி அவன் விற்கிறான். ஆனாலும் எங்க பசங்க சொல்லுவாங்க, சார் எந்த ஃபயர்வால் போட்டாலும் நம்ம உள்ள பூந்து போய் எடுத்துட்டு வந்துடலாம் சார்வானுங்க. ஏன்னா இன்னைக்கு உலக மனுஷனுடைய பாதுகாப்பு ஒரு பாதுகாப்பு இல்லை. சொல்லுங்க, என்ன பாதுகாப்பு இல்லை சொல்லுங்க? உலக மனுஷனுடைய பாதுகாப்பு நிலையானது அல்ல. கர்த்தர் என் பேர்ல வச்சிருக்கிற பாதுகாப்பு தம்முடைய சொந்த ரத்தத்தை சிந்தி, சொல்லுங்க, சொந்த ரத்தத்தை சிந்தி என்ன அந்த பாதுகாப்புக்குள்ள கொண்டு வந்திருக்கிறார். அந்த நீதி எனக்குள்ள ஸ்திரப்படும் பொழுது, சொல்லுங்கப்பா, அந்த நீதி எனக்குள்ள ஸ்திரப்படும் பொழுது இந்த உலக கொடுமை, இந்த உலக பயம், இந்த உலகத்துல வர்ற சவால்கள் என்னெல்லாம் தொடவே முடியாது. என்னைக்கு நீங்க விசுவாசியா நெஞ்ச நிமித்தி தைரியமா பேசுறீங்களோ, பிசாசு உங்களை பார்த்து பயந்து ஓடிடுவான். ஏன்னா அவனுக்கு தெரியும் இதுகிட்ட ஒன்றும் பண்ண முடியாது, நம்ம வேற பக்கம் போலாம், வேற ஊரை பக்கம் போயிடலாம், இந்த பக்கம் வந்து ஒன்றும் யூஸ் ஆகல. ஏன்னா இது ரொம்ப தைரியமா பேசிட்டே இருக்குது, இது வாயை வச்சு என்ன பண்ணுது, ஜெயமாகுது. அதனால கண்டிப்பா இதுகிட்ட நம்ம பேசினாலும் நம்ம வாயிலே தோர்த்தி விட்டுரும். அதனால நம்ம என்ன பண்ணலாம், வேற எங்கன்னா போயிடுவோம்னு சொல்லி அவன் போயிடுவான். அல்லேலூயா. அதனால தேவ பிள்ளைகளே, இந்த மாதத்தினுடைய இந்த கடைசி நாள், இந்த வருஷத்தினுடைய இந்த மத்திய பகுதியினுடைய கடைசி நாள், அடுத்த ஒரு 6 மாசம் நீங்க ஆரம்பிக்கிறவங்களை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, இந்த நீதியிலே நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு ஸ்திரப்பட்டு கொண்டே இருக்கிறீங்களோ அவ்வளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில அநேக காரியங்களை கர்த்தர் ஜெயமாய் மாற்றி கொண்டே இருப்பார். இதை ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையினுடைய ஆதாரத்துல தான் உங்களோடு கூட கடந்த நாட்கள்ல இருந்து நான் பேசி கொண்டிருக்கிறேன். ஆமென். இந்த நீதியில எல்லாருமே தான், ஆபிரகாம் துவங்கியோ இல்ல நோவா துவங்கியோ, நோவாலாம் பாருங்க ஒரு வெளிப்பாடு. ஒரு நாள் கர்த்தர் வந்து பேசுறாரு, எல்லா ஆயிரக்கணக்கில் ஜனங்க இருக்கும்போது கர்த்தர் அவனை பார்த்து சொல்றாரு, அவனோட விசுவாசத்தின்படியே சொல்றாரு, எப்பா நீ போய் ஒரு பேழையை கட்டிக்கோ, நீ என்ன உன் ஜனங்களும் காக்கப்படும்படிக்கு, உன் சொந்தங்களும் காக்கப்படும்படிக்கு என்ன பண்றேன், ஒரு பேழையை கட்டிக்கணும்னு அவன் என்ன பண்றான், உடனே போய் ஒரு பேழையை கட்டுறான். பேழை என்றால் ஒரு கப்பலை கட்டி என்ன பண்றான், அதுக்குள்ள எல்லாரையும் கூட்டு வந்து காப்பாற்றப்பட்டது ஒரு சரித்திரத்துல வாசிக்கிறோம். இப்படி அநேகருடைய வாழ்க்கையில அவர்கள் எப்படி ஸ்திரமாய் மாறிக்கொண்டே இருந்தார்கள் என்று சொல்லி வாசித்து கொண்டிருக்கிறோம். எல்லாரும் குறிச்சு பேசுறதுக்கு கொஞ்சம் ஒரு வசனத்தின் ஒப்பீட்டுல எல்லாரையும் பேச வேண்டாம். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையின் அடிப்படையில கடந்த 3 வாரங்களா எங்களோடு கூட பேசிக்கொள்றேன். அவருடைய பேர் தானியேல். ஆமே. இந்த தானியேலை சிறையாய் பிடித்து வர்றாங்க. தானியேல் வந்து ஒரு நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச சரித்திரம். அவன் வந்து ராஜாவுக்கு அடுத்தது 3வது ஸ்தானத்துல இருந்தார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். உடனடியா இந்த உயர்வு வரவில்லை. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில உயர்வு உடனடியா வராது. இன்னைக்கு உலக ஃபார்முலா இப்படிதான், கடவுளுடைய நேமம் அப்படிதான் வச்சிருக்கிறாரு. எவ்வளவு நம்ம ஆண்டுக்குள்ள அந்த நீதியில சிறப்பட்டு கொண்டிருக்கிறோமோ அவ்வளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஜெயமும் ஆசீர்வாதமும் வரும். 6வது அதிகாரத்து 28ஆம் வசனத்துடைய கடைசி பகுதி வாசிக்கிறீங்க. தானியேலின் காரியம் எப்படி இருந்துச்சா, ஜெயமா இருந்துச்சுன்னு. அது அங்க. ஆனால் முதல் அதிகாரத்துல என்ன வாசிக்கிறீங்கன்னா, சிறை கைதிகளாய் பிடித்து வரப்பட்டவர்கள், அகதிகளாய், அகதிகளாய் என்ன பண்றாங்க, பிடித்து வரப்பட்டவங்க. ஆனா அது பிடிச்சு வரும்பொழுது அவர்களுக்குள்ள ஒரு சாய்ஸை வச்சு செலக்ட் பண்றாங்க, ஒரு தேர்ந்தெடுப்பை வச்சு இவங்க இதெல்லாம் இருக்கணும், இந்த சாமர்த்தியம் இருக்கிறவர்களை பிடிச்சிட்டு வரணும்ட்டு. ஆனால் பிடித்து வரப்பட்டவர்கள் இதுல தானியேல் தான் மெயினா பேசிட்டு இருக்காரு. அடுத்து ஒரு 3 பேர் இருக்கிறாங்க, சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ. தானியேலை குறித்து பேசுறதுனால இந்த பேர் அடிக்கடி உபயோகப்படுத்துறேன். தானியேலுக்குள்ள என்ன ஒரு இதுனா, எனக்கு ஆண்டவர் ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறார். கடவுள் என்ன பண்ணிருக்காரு, ஒரு ஸ்லாக்கியத்தை, ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறார். நானும் எங்க ஊர் ஆளுங்களோடு கூட, எங்க சொந்தங்களோடு கூட அப்படியே வாழ்ந்து சாப்பிட்டு எங்க வீட்டுல இருந்து நான் மறிக்காதபடிக்கு என்னை கடவுள் என்ன பண்றாரு, வேற ஒரு திட்டத்துக்குள்ள என்னை கொண்டு வருகிறார், வேறொரு எல்லைக்குள்ள கடவுள் என்ன கொண்டு வந்துக்கிறார். இப்ப இதுல என்ன இருக்குது, ஒரு பின்னால ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்குதுன்னு நம்ப துவங்கினார். எங்க எழுதிருக்குன்னு கேட்கக்கூடாது. அதுதான் படிப்படியாய் நடந்திருக்கிற காரியத்தை உங்களுக்கு வெளிப்பாட்டை காண்பித்துக் கொண்டிருக்கிறேன். எந்த மனுஷன் கிறிஸ்துவுக்குள்ள வந்திருக்கிறீங்க, உங்களை ஒரு வியாதி மூலமாய் ஆண்டு தொட்டு இருக்கலாம், ஒரு சில நிர்பந்தத்தின் மூலமாய் கடவுள் உங்களை தொட்டு இருக்கிறார். அது வந்து ஒரு கேட்வே, ஆண்டவர் உங்களை தொடுகிறதற்கு ஒரு வழியாய் பயன்படுத்தி தொட்டிருக்கிறார். ஆனா தொட்ட ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். என்ன திட்டம், வருங்காலங்களை உங்களை கொண்டு பெரிய காரியத்தை செய்யும்படிக்கு, ஒரு ஊழியத்தை நிலைநாட்ட, ஒரு ராஜாவாய் ஒரு பெரிய இடத்துல அமர வைக்க, உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய திட்டத்தை கர்த்தர் வைத்துதான் அதை தேர்ந்தெடுத்திருக்கிறார். அதை என்றைக்கு நாம வெளிப்பாட்டுல புரிந்து கொள்றோமோ அன்றைக்கு அதுல ஸ்திரப்பட்டு கொண்டே இருப்போம். எதுல ஸ்திரப்படுவீங்க, கிறிஸ்துவாகிய அந்த நீதியில. யார் உங்களை தேர்ந்தெடுத்தாரோ அதுக்குள்ள ஸ்திரப்பட்டு கொண்டு. நீங்க சிலர்லாம் பாத்தீங்கன்னா, எவ்வளவு வருஷம் ஒர்க் பண்ணி இந்த கம்பெனிக்கு 45 வருஷம் வேலை செஞ்சேன் சார்.
ஏன்னா அவன் என்ன பண்றான், அந்த கம்பெனிலேயே வேலை செய்து அந்த கம்பெனிக்கு நன்மையை செய்து அப்படியே இருந்தா பண்ணா அங்கிருந்து ரிட்டையர்ட் ஆகிறான். அதுக்கு உண்மை உள்ளவனா இருந்தான். அதனால வரும்போது அந்த முதலாளியே என்ன பண்றாரு, எப்பா இவன் 45 வருஷம் இருந்துட்டு என்ன பண்றான் போறான், இவனுக்கு எப்படியாவது ஒரு வீட்டை வாங்கி தர்றான், இல்ல எதையாவது அவனுக்கு செட்டில் பண்ண, அவங்க பிள்ளைகளுக்கு அடுத்தது ஒரு வேலையை தரணும்னு சொல்லி இன்னைக்கு உலக மனுஷனே ஏதோ அவனுக்கு கைமாறு செய்கிறதுக்கு முற்படுறான். நம்முடைய ஆண்டருக்குள்ள நீ நிலைப்பட்டு சீர்பட்டு கொண்டு ஸ்திரப்பட்டு கொண்டே இருப்பாய் என்றால் கர்த்தர் உன்னை எவ்வளவு பெரிய உயர்வுக்குள்ள கொண்டு வர முடியும். யார் என் கூட இருக்கிறீங்க? எத்தனை பேர் ஒரு ஆமேன்னு சொல்லுவீங்க? உடைய கவனத்தை எல்லாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கொஞ்சம் திருப்பிங்க. அடுத்த 20 நிமிஷம் தான் நான் பேச போறேன். 20-25 நிமிஷத்துக்கு மேல பேச முடியாது. அந்த 20-25 நிமிஷம் உங்க கவனத்தை கர்த்தருடைய சார்பில் வச்சு நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே நீர் எனக்கு கொடுத்திருக்க இந்த ரட்சிப்பு, இந்த மேலான ஆசீர்வாதமாகிய இந்த ரட்சிப்பு ஒரு நோக்கத்துக்காய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு சாதாரணமா ஏதோ இன்னைக்கு இருக்கிற சின்ன சின்ன காரியங்களை அனுபவிச்சுட்டு என் வாழ்க்கையை முடிச்சுக்கிறதுக்காக கர்த்தர் வைக்கவில்லை. எந்த மனுஷன் அப்படி மேற்பார்வையோடு கூட முன்னோக்கு பார்வையோடு கூட கர்த்தர் ஒரு மேலான திட்டத்தை வைத்திருக்கிறார் என்று பார்க்க துவங்குறானோ அவருடைய வாழ்க்கையில நிச்சயமாய் கர்த்தர் அந்த உயர்வை கொண்டு வருகிறார். நான் எதை பேசிக் கொண்டிருக்கிறேன்? இந்த நீதியாகிய ஆண்டவர்ல, இந்த கிறிஸ்துவில நீங்கள் எவ்வளவு ஸ்திரப்பட்டு கொண்டே இருக்கிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு ஆசீர்வாதங்கள் வருகிறது. இந்த மனுஷனுடைய வாழ்க்கையினுடைய இந்த 6வது அதிகாரத்தை 28ஆம் வசனம் தானியேல் வாழ்க்கையில் ஜெயமா இருந்தது. In English translations it says that Daniel prospered in everything and he was established firmly. அதனால தான் இந்த வசனத்தை நான் ரொம்ப பிடிச்சிக்கிட்டேன். ஒரு டிரான்ஸ்லேஷன் அதை வாசித்த உடனே அவன் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்து நிலைப்பட்டு ஸ்திரப்பட்டான் என்று போட்டிருந்தது. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அதனால தான் நான் என்ன பண்றேன்னா அதனுடைய பிற்பகுதி, அதனுடைய துவக்கம் எப்படி இருந்தது என்று சற்று ஆராய்ச்சி பண்ணா அவனை கொண்டு வரப்பட்ட அந்த இடத்துல அவன் எப்படி இருக்கிறான், இதை கர்த்தருக்கு கொடுத்த வாய்ப்பு. அந்த வாய்ப்புல 3 வருஷங்க ராஜா கொண்டு வந்து சொல்றாரு, இவனை 3 வருஷம் தூக்கி போட்டு ட்ரெயின் பண்ணுங்க. 3 வருஷம் ஒரு இடத்துல போய் நீங்க ட்ரெயின் பண்ண. நான்லாம் வந்து ஒரு சர்டிபிகேஷன் முடிக்கிறதுக்காக என்னுடைய வேலையில ஜாயின் பண்ணும்பொழுது 2008 நினைக்கிறேன், 7 பாம்பேல A1 சர்டிபிகேஷன் A2 சர்டிபிகேஷன் முடிச்சிங்கன்னா தான் உங்களை வந்து இதுல அடுத்தது கொண்டு போக. நிறைய பேருக்கு நம்ம சர்டிபிகேஷன்லாம் முடிச்சிருப்பீங்க. கொண்டு போயிட்டு டார்ச்சர். அதுவும் என்ன பண்ணா, அது ஹோட்டல்லையே தங்க வச்சு, அந்த ஹோட்டல்லே கான்ஃபரன்ஸ் ரூம், போர்டு ரூமு, அது எத்தனை மணிக்கு வேணா கூடுவானுங்க ட்ரெயின் பண்றவங்க. திடீர்னு 11 மணிக்கு கேதர் எவரிபடி இன்டு தி போர்ட் ரூம், எல்லாரும் போர்ட் ரூம் கூப்பிட்டு திடீர்னு இதை பிரசன்ட் பண்றானுவானுங்க. அல்ல எனக்கெல்லாம் வந்து ரொம்ப டார்ச்சர். அப்படிலாம் வந்து இன்னைக்கு ட்ரைனிங்னாவே நமக்கு பிடிக்காது. எத்தனை பேருக்கு பிடிக்குமோ தெரியல, நிறைய பேருக்கு பிடிக்காது, எரிச்சலா இருக்கும். ஆனா பாருங்க 3 வருஷம் இவர் என்ன பண்றாங்க, பயங்கரமான உபாதியத்தோடு கூட இவர்கள் கடந்து வர. சில நேரங்களில் கர்த்தர் சில சிற்றைகளை சில பயிற்சியினூடாய் கடந்து வருது கர்த்தர் நமக்கு காலகட்டங்களை தர. எத்தனை பேர் புரியுது? கதையோடு கூட நான் சொல்லல, கதையினுடைய விளக்கங்களையும் கதையினுடைய வெளிப்பாட்டையும் உங்களுக்கு தந்துட்டே இருக்கிறேன். சில காலகட்டங்கள்ல கர்த்தர் சில காரியங்களை என்ன பண்றாரு, நாம கொஞ்ச நாள் அதை என்ன பண்ணோம், அப்படியே கடத்திட்டே போற மாதிரி இருக்கும். இவங்க நினைச்சு வந்திருப்பாங்க நம்மளதான் நல்லா. ஏன்னா அங்க பாருங்க வசனம் சொல்லுது, 1ஆம் அதிகாரத்துல 3ஆம் வசனம் என்ன சொல்லுதுன்னா, அந்த தானியேல் புத்தகத்து 1ஆம் அதிகாரத்துல 3ஆம் வசனம் 4ஆம் வசனம் சொல்லுது, அவங்க எப்படிலாம் அவன் எப்படிலாம் இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு செலக்ஷன் ப்ராசஸ் இருந்துச்சு. என்ன செலக்ஷன் ப்ராசஸ் இல்ல, அது முக்கியமான விஷயங்களை மாத்திரம் வாசிங்க. ராஜகுலத்தாரிலும் துறைமக்கள் மாரில் யாதொரு மாசும் இல்லாம, அப்பனா அவன்கிட்ட எந்த தப்பும் செஞ்சிடக்கூடாது. என்னதுன்னா எஃப்ஐஆர் கேஸ்லாம் எதுவும் இருந்திருக்கூடாது. நம்ம டேர்ம்ஸ்ல எடுத்துப்போமே, எஃப்ஐஆர் கேஸ் இருந்திருக்கூடாது, அவங்க மேல எந்த ஒரு ஃபால்ட் இருந்திருக்கூடாது. அப்புறம் அழகானவர்களும் அழகா இருக்கணுமா பாருங்களேன். பார்த்தாவே பார்த்தா இந்த பையனை வந்து ஒரு பொசிஷன்ல வச்சா இவன் நல்லா ஸ்மார்ட் ஆகிறான்னு சொல்ற அளவுக்கு இவன் என்ன பண்ணணும், அழகா இருந்திருக்கணும். அப்புறம் கவனிங்க, சகல ஞானத்திலும், எல்லா ஞானத்தும். அப்படின்னா ஒரு ஞானம் கிடையாது, சகல ஞானத்துக்கு. அப்படின்னா அன்றைய காலகட்டங்கள இன்னைக்குனா கம்ப்யூட்டர் ஸ்கில், அப்புறம் அறிவில் சிறந்தவர்களும் இல்லப்பா கம்ப்யூட்டர் ஸ்கில், அப்புறம் உடம்பு ஃபிட்டு எல்லாத்தையும் இருந்திருக்கணும்ல. அன்னைக்கு இவ்வளவு கம்ப்யூட்டர் தேவையில்ல. அப்ப சில முக்கியமான எதிர்பார்ப்புகள் இருந்துச்சு. அப்புறம் அறிவில சிறந்தவர்களும் கல்வி நிபுணரும் ராஜாவின் அரண்மனையில் இவ்வளவு பெரிய செலக்ஷன் ப்ராசஸ் வச்சுட்டு செலக்ட் பண்ணிட்ட பிறகு இவனுக்கு என்னத்துக்கு இன்னொரு 3 வருஷம் ட்ரைனிங். கவனிக்கிறீங்களா? நான் முதல் ஆராதனையில கூட ஒரு 10 பேர் கவனிங்கன்னு சொல்லி கேட்டேன். இங்க கூட ஒரு 10 பேர் கவனிங்க போதும். ஏன்னா மற்றவங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறாங்கன்னா அந்த 10 பேர் கவனிக்கிட்டான். அப்புறம் அந்த மீதி பேர் ஜாயின் பண்ணிப்பாங்க கூட. ஒரு 10 பேர் நல்லா கவனிச்சுட்டே வாங்க. அல்லேலூயா. அப்போ ஆனால் அந்த கட்டாயத்தின் ஊடாய் வரும் பொழுது there was the determination. ஆமென். அந்த கட்டாயத்தோடு வரும்பொழுது என்ன இருக்குதுங்க, ஒரு தீர்மானம், ஒரு டெடிகேஷன், ஒரு அர்ப்பணிப்பு. இதை கர்த்தர் பாருங்க. கிறிஸ்தவ வாழ்க்கைன்றது ஒரு சாதாரணமானது இல்லை பிரதர். என்ன நினைச்சுக்கிறோம், நம்ம ஏசாமிட்ட வந்துட்டா வந்து இனிமேல்ட்டு வந்து
பலதரப்பட்ட பூக்கள் போட்டு நடக்கிற ஒரு வாழ்க்கையா மாறிடும்னு நினைச்சுருக்கிறீங்க. அடிக்கடி ரோஸ்ன்றாங்க. ரோஸ் வண்டி இல்லை, அதோட விலை உயர்ந்த பூக்கள்லாம் இருக்குது. எதனா ஒரு பூவை வச்சுட்டு என்ன பண்ணுங்க, அதே பூவை போட்டு ஜாலியாக போய் நடந்து அப்படியே கேட்டதெல்லாம் கிடைக்கும். 1 கோடி ரூபா கேட்டால் 10 கோடி கொடுத்துருவாரு அப்படின்ற மாதிரி நிறைய நேரத்தில் நம்முடைய சிந்தனைகள் இருந்துச்சுன்னா, இல்லைங்க, கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு சவாலானது. சொல்லுங்க சொல்லுங்க, உங்க வாயிலே சொல்லுங்க, அதை பரவாயில்ல. பல முறை நெகட்டிவா பேசுறது நாம கொஞ்சம் மாத்தி பேசுவோம். என்னன்னு சொல்ல, கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு சவாலானது. இந்த சவாலை எவ்வளவுக்குள்ள அர்ப்பணிப்போடு கூட தீர்வாய் நின்று நாம் ஜெயிக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு கர்த்தர் என்ன பண்றாரு, ஸ்திரப்படுத்தி கொண்டே இருக்கிறார். ஏன்னா இதோடு கூட வாழ்க்கை முடிய போறது இல்ல. இவன் வாழ்க்கையில இது வந்து ஒரு 3 வருஷம் ட்ரைனிங் தான். இந்த 3 வருஷத்துக்கு அப்புறம் தம்பி எல்லாத்துலயும் செலக்ட் ஆனவன், இப்ப 3 வருஷம் ட்ரைனிங் ஆனவன் செலக்ட் ஆயிட்டான். செலக்ட் ஆயிட்டான்னா ராஜா வந்து ஒரு பொசிஷனை கொடுத்துட்டாரு. இப்ப அவன் வந்து என்ன பண்றான், அந்த ராஜா என்ன சொல்றாரு, 1 வருஷம் உங்களை கண்டுக்கவே இல்லை. அதுதான் ரொம்ப இருக்கிறதுலே ரொம்ப வெறுப்பு. ஒரு இன்டர்வியூ முடிச்சுட்டு எல்லா டெஸ்டையும் முடிச்சுட்டு உனக்கு அப்பாயின்மெண்ட் லெட்டர் தர வேண்டிய நேரத்தில் அதை கொடுக்க வேண்டியது ஹாஸ்பிட்டலில் பத்துறாரு. என்ன பண்ணுவீங்க? நான் பேசுறது உங்களுக்கு புரியுதா? புரியுதுன்ற மாத்திரம் ஒரு 10 பேர் சொல்லுங்களேன். அப்பாயின்மெண்ட் லெட்டர் தர வேண்டிய நேரத்தில் என்ன பண்ணிட்டாரு, ஹாஸ்பிட்டலில் போய் படுத்துட்டாரு. என்ன எரிச்சலா இருக்கும். நீயே போயிட்டு அவர் காலில் விழுந்து எதுனா கூடியா தயவுசெய்து, இதை விட்டா வேற வழியும் கிடையாது எனக்கு, நான் இதை தான் நம்ம ஒரு நாள் ஃபோக்கஸ் பண்ணி எல்லா ப்ரிப்பரேஷனை பண்ணி டெஸ்ட்டை ஏதி அதை பண்ணி ஃபீஸை கட்டி. ஆனா அந்த 1 வருஷம் நான் வியக்கத்தக்க விதத்தில் என்ன நிறைய நேரத்தில் தாமதம் நம்முடைய வாழ்க்கையில பயத்தை, சந்தேகத்தை, கேள்விகளை உண்டாக்கும். ஆனா தாமதம் இந்த மனுஷனுடைய வாழ்க்கையில தைரியத்தை உண்டாக்கிடுச்சு. யாரையும் கூட இருக்கிறீங்க? எத்தனை பேருக்கு புரியுது? நார்மலா என்ன உண்டாக்கும், தாமதம் வந்தோடனே ஐயோ மேல தான் போகுது, நான் என்னத்துக்கு ஜோம் பண்ணு தெரியலையே, உனக்கு நடந்துச்சு எனக்கு நடக்க மாட்டேன், அவனுக்கு நடந்துச்சு, 10 பேருக்கு ஃபோன் பண்ணி நம்ம எவ்வளவு டிஸ்கரேஜ் பண்ணிக்கணுமோ அவ்வளவு டிஸ்கரேஜ் பண்ணிப்போம். ஆனா இந்த மனுஷனோட வாழ்க்கையில தாமதம் என்ன உண்டாச்சு? சொல்லுங்க சார், தைரியம் உண்டாயிடுச்சு. Today our delay should lead us towards the daringness in Christ. கிறிஸ்துவுக்குள்ள ஒரு தைரியத்துக்குள்ள நம்ம நடத்தணும். ஏன்னா ஒரு பெரிய சவால் வருது பிரதர். இந்த ராஜா பாருங்க, ஒரு மாதிரி ஆனாலும் இவர் ஒரு மாதிரி விதர்ப்பமான ஆளு. ஒரு நாள் தூங்கி எழுந்துட்டு சொல்றாரு, ஒரு கனவு கண்டு சொல்றாருப்பா, எல்லாரையும் கூப்பிட்டு சொல்றாரு, டேய் என் கனவையும் சொல்லு, அதோட அர்த்தத்தையும் சொல்லு. இந்த சம்பவத்தை அடிக்கடி உங்களுக்கு ரிப்பீட் பண்றேன். இப்படிதான் நிறைய நம்ம வாழ்க்கையில எதிர்பார்க்காத மாதிரி சவால்கள்லாம் வந்துட்டே இருக்கும். ஆனால் நாம தான் என்ன பண்ண தெரியுமா, இது கர்த்தர் ஒரு வாய்ப்பை எனக்கு தர்றாரு, இது ஆண்டவரே எனக்கு ஞானத்தை தான்னு கேட்டா கர்த்தர் ஞானத்தையே தருவாரு. இப்படிப்பட்ட ஒரு சவாலுக்கு நேரம் ஓடி போயிட்டு தானியேல் சொல்றாரு, அவர் என்ன மாதிரி கட்டளை போட்டாருன்னா, எவனோ இதை பத்தி சொல்லணும் எல்லாரையும் சாவடி. இந்த 4-5 பேர் வர ட்ரைனிங் போனோம் தெரியுமா, அவங்களையும் கூப்பிட்டு அவங்களையும் சாவடி அப்படின்றாரு. இப்ப தானியேல் எழும்பி என்ன சொல்ற, பயந்து எல்லாரும் மாதிரி ஓதி ஓடுங்களே. அவருக்குள்ள இருந்த ஒரு ஆயத்தை என்ன தெரியுமா, ராஜா எப்படிலாம் பேசுறது தகுதி இல்லை, அவருக்கு முன்னால் என்ன கூப்பிட்டு போ, எனக்குள்ள ஒரு ஆவி இருக்குது, அந்த ஆவி அதை ஜெயமாய் மாற்றிவிடும். யார் என் கூட இருக்கிறீங்க? எத்தனை பேருக்கு அது புரிய துவங்குது? சார், உனக்குள்ள ஒரு ஆவி இருக்குது, நீ ஸ்திரப்பட என்ன தெரியுமா வருது, உங்களுக்குள்ள ஒரு ஆவி உனக்குள்ள கட்டப்படுது. சொல்லுங்க, நான் ஸ்திரப்பட ஒரு ஆவி எனக்குள்ள கட்டப்படுது. அதுதான் நீங்க 6வது அதிகாரத்துடைய 3ஆம் வசனத்துல பாக்குறீங்க. என்ன ஆவி தெரியுமா? ஒரு விசேஷித்த ஆவி. அல்லேலூயா சொல்லுங்க. எதுல? ஒரு விசேஷித்த ஆவி. பிரதர், உங்களை வச்சு நீங்க ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே அந்த விசேஷித்த ஆவி எனக்குள்ளே கட்டப்படும் என்றால் ஒரு ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் ஜெபிங்க. ஆண்டவர், ஒரு விசேஷித்த ஆவி, ஆண்டவர் தாமதத்துல நான் ஜெயமாய் மாற்றிக்கொள்ள ஒரு விசேஷித்த ஆவி எனக்குள்ள கட்டப்படும் என்றால், ஆண்டவரே எந்த சந்தர்ப்பத்தையும் ஜெயமாய் நான் மாற்றிக்கொள்ளுகிறதற்கு அது எனக்குள்ள தைரியத்தை கொடுத்துற ஆண்டவரே. ஏன்னா இன்னைக்கு நமக்குள்ள இருக்க வேண்டியது என்ன தெரியுமா? விசுவாச தைரியம். கர்த்தர் பார்த்து கொள்வார். கர்த்தரதை அனுமதிக்கிற பட்சத்துல கர்த்தர் இதை பார்த்துக் கொள்வார். ஆண்டவர் விட மாட்டாருங்க. ஆண்டவர் என்ன விட மாட்டாரு. அன்றைக்கு யாக்கோபை விடவில்லை. அன்னைக்கு யாரை விடல? யோசுவா விடலைங்க. ஆண்டவர் யோசுவாட்ட சொல்றாரு, நீ பலம் கொண்டு தினமனதா இருப்பா, நீ போயிட்டாரு. உனக்கு முன்னால யோர்தான் வரும், எரிகோ வரும், உனக்கு முன்னால பெரிய பெரிய ராஜாக்கள் எழுந்து வருவான், நீ பயப்படாத போ. யோசுவாவே விடாதவர் என்ன விடுவாரா? என்ன ஒரு ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களே? ஏங்க, உங்களையும் விட மாட்டாருங்க, உங்களையும் விட மாட்டாரு. சவால் வருது. இந்த ராஜா ஒரு எப்படி சொல்ல, நம்ம டேர்ம்ஸ்ல ஒரு மூளை குழம்புன ராஜா. பாத்தீங்கன்னா ஒரு நாள் இப்படி பண்றாரு,
இன்னொரு நாள் ஒரு நாள் படுத்து கிடறாரு, எழுந்தார், திடீர்னு பார்த்துட்டு மாடமெல்லாம் நடக்கிறார். நடந்துட்டு இவர் அவருக்குள்ள ஒரு பயங்கர ஒரு அந்த கெத்து வந்தது, நம்ம பெருமை. அதில் புலம் என்னன்றாரு, நான் கட்டினது அப்படின்னு, நான் தாண்டா நான் தாண்டா அப்படின்னா இருப்பாரு. அன்னைக்கே கீழே விழுந்து மாடு மாதிரி புல்லு திரு தொடங்கிட்டாரு. கதைலாம் சொல்ல, எடுத்து வாசிங்க ஃபுல்லா. அப்படி மாறிட்டாரு. திடீர்னு கடவுள் அவருக்கு ரெஸ்கியூ பண்ணி அவருக்கு உயரெல்லாம் கொடுத்த உடனே திருப்பி வந்து நடுறாரு, டேய் ஒரு 60 அடி சிலையை பண்ணுங்கடா. இப்படியே பிளக்சுவேட் ஆகிட்டே தான் இருப்பான் உலக மனுஷன். உன் கூட இருக்கிறான் பாஸ் தெரியுமா, ஒரு நாளைக்கு சொல்லுவான், வாடா நீ தாண்டா எனக்கு அடுத்தது உன்னதாண்டா ஆக்கிடுறேன், பா என் ரூம்குள்ளே உட்காரு, எல்லாத்தையும் கற்றுக் கொடுக்குறேன். அடுத்த நாள் எப்படி மாறுவானே தெரியாது. இதுதான் உலக மனுஷன். சொல்லுங்க, இதுதான் கர்த்தர். ஒருத்தர் மாற மாட்டார். ஆனா அந்த கர்த்தருக்குள்ள ஸ்திரப்பட, அந்த வேலையில ஸ்திரப்படாத. நாங்க ஒரு மாதிரி பதில் கொடுக்க மாட்டீங்க. உயிர் மூச்சு வாழ்க்கை எல்லாத்தையும் அதுக்கே கொடுத்துட்டு ஒரு நாளைக்கு அவனுக்கு என்ன பண்ணுவானுங்க, என்னெல்லாம் அப்படிலாம் பண்ணிக்கிறானுங்க. அப்படி படிக்கிறானுங்க. அழ வச்சு 14 மணி நேரம் அனுப்பிச்சானுங்க. அழ வச்சு 14 மணி நேரம் அனுப்புவானுங்க. அப்படிலாம் நிறைய நேரத்தில் நம்ம என்ன பண்ணுவாங்க, நம்பின மனுஷன் கை விட்டுருவான். சொல்லுங்க, நம்பின மனுஷன் அன்னைக்கு. இப்போ அதனால தான் நான் இப்போலாம் அதனால தைரியமா சொல்றேன், கிறிஸ்துவுக்குள்ளே நீ ஸ்திரப்பட. சொல்லுங்க, கிறிஸ்துவாகிய நீதியிலே ஸ்திரப்பட. எவ்வளவு கொடுமை வந்தாலும் சரி, எவ்வளவு பயமுறுத்தல் வந்தாலும் சரி, என்ன அணுகாது. இதுதாங்க தானியேலுக்குள்ள இருந்த தைரியம். சொல்லுங்க, யாருக்குள்ள இருந்த தைரியம்? அதுங்க அதை தான் விளக்கிட்டது. I'm bringing that word comparison. அந்த வசனத்துடைய ஒத்தை உங்களுக்கு என்ன பண்ற, வெளிப்பாடோடு காமிக்கிற பாருங்க. அங்க ஒரு பக்கம் நடக்குது. கடந்த வாரம் வேற ஒரு சம்பத்தை பேசினேன், நேரம் இல்லாதனால நீங்க வீட்டுல போயினாங்க. திரும்ப அந்த வசனங்களை 3ஆம் அதிகாரத்துல வாசிங்க, இல்லைன்னா லைவை பாருங்க, இல்லைன்னா நம்ம ரெக்கார்டிங் இருக்குது அதை பாருங்க, உங்களுக்கு புரியும். சில நேரங்களில் சவால்கள் வித்தியாசமா வரும். இப்ப ஒரு சவால் வருது 6ஆவது அதிகாரத்துல. இந்த மனுஷன் நீதிக்குள்ள ஸ்திரப்பட்டு இருக்கிற இந்த மனுஷனுக்கு ஒரு சவால் என்னன்னா, ராஜா பண்ணல, கூட இருக்குது பாத்தீங்களா, இந்த கூட இருக்கிற இந்த கொலீக்ஸ், என்ன சொல்ற தமிழ்ல, உடன் வேலையாட்கள். இதுக்கு சும்மா இருக்காது. நம்ம எதனா நல்லதை ஒரு ஐடியா கொடுத்துட்டோம்னா அது சும்மா இருக்காது. உடனே நம்மளை எப்படி பிடிச்சி இழுக்கணும்னு சொல்லிட்டு பல வேலையை நமக்கு பின்னாடி சூழ்ச்சியை பண்ணிட்டே இருக்கோம். ஆமாவா இல்லையா? பயப்படாதீங்க, உங்க நீதி உங்களை காப்பாற்றும். 10 பேர் தான் சொல்றீங்க, மற்றவங்க நம்பல போகுது. அந்த 10 பேர் சொன்ன, அதனால நீ 10 பேர் தான் சொல்றீங்களா, இல்லை மற்றவங்க சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்க, நீதி என்னை காப்பாற்றும். நீதி யாருங்க? கிறிஸ்து. நீதி யாருங்க? எனக்குள்ள இருக்கிற கிறிஸ்து என்னை காப்பாற்றுவார். அந்த நீதியில, அந்த கிறிஸ்துவாகிய நீதியில நான் ஸ்திரப்பட எவ்வளவு பெருசு வந்தாலும் பாருங்க. இந்த மனுஷனுக்கு வந்து அடுத்த ஒரு சவால் எப்படின்னு பாத்தீங்கன்னா, சும்மா இருக்கிறவங்க கூட இருக்கிறவங்க சொல்றான், டே இவனை வந்து இவரு நீங்க ஜாஜா சும்மாவே போயிட்டு அந்தால ஒரு 3rd பொசிஷன்ல கொண்டு வந்துட்டீங்க. 3rd பொசிஷன் என்னது? ராஜாக்கு அடுத்த ஒரு ஆள் இவர் தான் அடுத்தது. அந்த 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 தேசங்களே ஒரு பெரிய, அவனை சும்மா வச்சுக்கிறீங்க. அவன் பண்றதுன்னா தெரியுமா உங்களுக்கு? என்னப்பா அப்படி பண்ணிட்டான்? உங்களை ஒரு பொருட்டாவே நினைக்கிறது இல்ல. அவங்க ஒரு கடவுளை தேடுறானா, அந்த கடவுளை தான் எதை பார்த்தாலும் சொல்லிக்கிறான். ஏன் இது தப்பாயா? சில நேரங்களில் நமக்கு வர்ற சவால் பார்த்தீங்கன்னா வித்தியாசமா இருக்கும். சொல்லுங்க, எப்படி இருக்கும்? ரொம்ப வித்தியாசமா இருக்கு. ஒரு சவால் வருது. அதுல இப்போ இந்த ராஜா ரொம்ப நல்லவருங்க. இவரு எனக்கு என்னன்னா, இந்த நேபுகாத்நேச்சர் இப்படி தடுமாறுறாரு. இவர் ஒரு நல்ல ராஜா. இவர் சொல்றாரு, ஏன்பா நல்லதானப்பா பண்றான், என்னப்பா அவன் தப்பாப்பா பண்றான், விடுங்களாப்பா, உங்க வேலையை பாருங்கப்பா, அவன் நல்லதாம பண்ணிட்டு இருக்கிறான் அப்படின்னா அவனை கேட்க மாட்டானுங்க. நிறைய நேரத்தில் பாருங்க, உங்களுக்காக வழக்காடு யார் எழுப்பினாலும் அதுக்கு ஒரு பெரிய கூட்டம் இவரை தூக்குறதுக்கு அளவுக்கு அவனுக்கு பிளான் பண்ணுவானுங்க. ஆனா கர்த்தருடைய நீதி உனக்குள்ள ஸ்திரப்படும் போது அந்த நீதி உன்னை காப்பாற்றிடும். யாரும் கூட இருக்கிறீங்க? எத்தனை பேருக்கு புரியுதுங்க? அந்த நீதி உங்களை காப்பாற்று. அதுதான் திரும்ப சொல்லிட்டு இருக்கு. இந்த 6வது மாதத்தினுடைய கடைசி நாள்ல, இந்த ஆண்டினுடைய மத்திய பகுதியின் கடைசி நாள்ல ஒன்ன நல்லா பிடிச்சிட்டு போங்க. கிறிஸ்துவாகிய நீதியிலே நான் ஸ்திரப்பட தீர்மானமா இருக்கிறேன். எவ்வளவு பெரிய சவால் அடுத்த 6 மாசம் இல்ல, நான் வாழ போற அடுத்த 60 ஆண்டு வந்தாலும் கூட நான் என் வாழ்க்கையில ஜெயமா தான் இருப்பேன். அல்லேலூயா. இதுதான் தானியேலுடைய வாழ்க்கையினுடைய ஒரு மத்திய சாட்சி. ஏன்னா 3வது வசனம் சொல்லுது, என்ன சொல்லுதுங்க? அவனுக்குள்ள ஒரு விசேஷித்த ஆவி. முக்கியமான வார்த்தைகளை மாத்திரம் சொல்லுங்க, எல்லாம் நோட் பண்றவங்க நோட் பண்ணிக்கிட்டோம். ஆமென். அவன் எதற்குள்ள ஸ்திரப்பட்டான் என்றால், he was firmly established in the spirit of God. கர்த்தருடைய ஆவியில அவன் என்ன பண்றான்? நிலை போடுறான். தேவ பிள்ளையே, இன்னைக்கு நாம சாப்பிடுறது
நம்முடைய சரீரத்துக்கு போஷாக்கை உண்டாக்குறது, பலத்தை கொடுக்கிறது. ஆனா எவ்வளவு கர்த்தரிலே நீ தரித்திருந்து எவ்வளவு நீ என்ன பண்ற, அந்த ஆவியிலே உன்னை பலப்படுத்திக் கொள்கிறாயோ அவ்வளவு உன்னுடைய ஆவி பலப்படும். யார் என் கூட இருக்கிறீங்க? ஆவி பலமுள்ளதா இருக்கும் என்றால் மாம்சத்தினால ஜெயிக்க முடியாதது, இன்னைக்கு உன்னுடைய பலத்தினால ஜெயிக்க முடியாததை ஆவி உனக்கு ஜெயித்து கொடுக்கும். யார் என் கூட இருந்து சொல்லுவீங்க? ஆனாதான் வசனம் வாசிக்கிறோம், பலத்தினால் அல்ல பராக்கிரமத்தினால் அல்ல, கர்த்தருடைய ஆவி எனக்குள்ள இருக்கிற ஆவியினால எவ்வளவு பெரிய காரியத்தை தவிடு பொடியா மாத்திடுவேன். ஏசாமி அதை தெரிஞ்சுதான் நம்முடைய சீசர்ல பார்த்து சொல்றாரு, டேய் அப்பா, நீங்க எப்ப பார்த்தாலும் ஒரே மூடு ஸ்விங்லயே இருந்துக்கிறீங்க, ஃபிளக்சுவேட் ஆகுற, திடீர்னு ஒருத்தர் எப்படி பேசுற அப்படி பேசுற, நான் செத்த உடனே நீ என்ன பண்ணிட்ட, வலையை தூக்கிட்டு என்ன பண்ணிட்ட, ஓடி போயிட்டு உன் பழைய தொழிலுக்கு போயிட்ட, இது செட் ஆகாது. நீ போய் இப்ப என்ன பண்ணு, எருசலேம்ல உன்னதத்திலிருந்து வருகிற ஆவியில தரிப்பிக்கப்படுகிற வரையில போய் இரு. அடுத்த நாள்ல இருந்து நீ எப்படி மாறும் தெரியுமா? என்னை விட பெரிய பெரிய காரியங்களை செய்கிறோனா நீ மாறி விடுவாய்ன்றார். எத்தனை பேருக்கு அப்படிப்பட்ட ஒரு வாஞ்சை தாக்கம் உங்களுக்குள்ள இருக்கிறதோ? இன்றைக்கு முதலாவது ஒரு சவால் கர்த்தர் உங்களிடத்துல எழுப்புகிறார். கர்த்தருடைய ஆவியில நீ பலப்பட பலப்பட பலப்பட, உன்னை நீ தரிப்பித்துக் கொள்ள. வீட்டுல எவ்வளவு பெரிய சூழ்நிலை சரி, ஆவியில அபிஷேகத்துல நிரம்பி நீங்க பேசிட்டே இருங்க. அந்நிய பாஷையில பேசுறவங்க அந்நிய பாஷையில பேசுங்க. உங்களுடைய வாயில திறந்து கர்த்தருடைய சமூகத்துல வீட்டுல உட்கார்ந்து நீங்க பேசிட்டே இருங்க. உங்களுடைய ஆவி பலமுள்ளதாய் மாறிடா. மாம்சத்துல வர சவால்லாம் நம்ம ஊர்ல சொல்லுவாங்கல்ல, ஜுஜுச்சு விட்டுருங்க, கிட்ட கூட வராது. எவ்வளவு பெரிய நம்ம பிரதம மந்திரியே ஒரு பெரிய சட்டத்தையே போட்டாலும் உங்களை இருக்கிற ஆவி அதை ஜெயிச்சிடும். கொஞ்சம் பேர்லாம் ஆமேனே சொல்லக்கூடாதுன்னு தீர்மானத்தோடு வந்துக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். முடியும் போது ஆமேன் சொல்றீங்க. ஏன்னா ஆசீர்வாதம் கேட்டவுடனே ஆமேன் போடுவீங்கல்ல. முதல்ல சவாலை சந்திங்க. என்ன தெரியுமா? என் ஆவி பலப்படணும். அடுத்த 6 மாசம் உங்களுடைய தீர்மானம் திரும்ப இருக்கணும், என் ஆவி பலப்படணும். சொல்லுங்க, என் ஆவி பலப்படும். ஒரு ஜெபம் பண்ணீங்க, எல்லாரும் உங்களுக்கு ஜெபம் பண்ணுங்க. கையை தூக்கி நல்லா ஒரு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என் ஆவியில நான் பலப்படணும். ஆண்டவரே, ஆவியில பலப்படணும். ஆண்டவரே, இன்னும் ஆவியில பலப்படணும். வீட்டுல நிறைய சவால் இருக்கும். நிறைய பேர் இங்க பிள்ளைகளை பார்த்துக்கிறவங்க இருக்கிறீங்க, வேலைக்கு போறவங்க இருக்கிறீங்க, சில காரியங்களோடு கூட சவாலோடு கூட அங்க அலைச்சலுடைய வேலைகள்லாம் இருக்கிறீங்க. ஆனாலும் விட்டு கொடுக்காதீங்க. என் ஆவியில பலப்படணும். அவனுக்குள்ள ஒரு விசேஷித்த ஆவி இருந்தது என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. அந்த ஆவி அவனுக்குள்ள எதை கொண்டு வந்ததா? 4வது வசனத்துல வாசிக்கிறோம், பிரதானிகளும் தேசாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்பிலே தானியேலை குற்றப்படுத்தும்படி முகாந்திரம் தேடினார். பாருங்க என்ன பண்றாங்களா, அவங்க என்ன பண்றாங்களா? ஆவி எதை கொண்டு வருகிறதுனா குணாதிசயத்தை கொண்டு வருகிறது. சொல்லுங்க, கர்த்தருடைய ஆவி ஸ்திரமான குணாதிசயத்தை கொண்டு வந்துடும். அப்ப என்ன பண்ணி பார்த்திருப்பான்? இவனை எவ்வளவு கோவப்படுத்துறதுக்கு ட்ரை பண்ணிருப்பானுங்க. நமக்கு ரொம்ப டயர்டா இருந்தா, நான் முதல் ஆறாவதுல நிறைய உதாரணம் சொன்ன, டைம் இல்லை, நமக்கு பலம் வேணும்னு கோவம் வந்துடும். ஏய், நானே ரொம்ப டயர்டாகிறேன் பாத்தீங்களா, என்ன சொல்லுவோம் உடனே, நானே ரொம்ப கோவப்பத்தாது. அப்பா வந்து வீட்டுல தான் சொல்லுவாரு, அம்மா சொல்லுவாங்க, டேய் நானே எல்லா வேலையும் முடிச்சுட்டு உட்காந்துக்கிறேன், நீ சும்மா என்ன கோவப்படுத்தி என்ன. அப்ப நம்மள வந்து என்ன பண்ணுதுன்னா, ஆவி ஸ்திரமா இருக்கும் என்றால் எவ்வளவுதான் நமக்கு விரோதமாய் காரியங்கள் எழுப்பினாலும் நம்முடைய குணாதிசயத்தை இழந்துட மாட்டோம். சொல்லுங்க, குணாதிசயம் எழுந்துடக்கூடாது பிரதர். நிறைய பேர் நிறைய இடத்துல கம்ப்ளைண்ட், நம்ம சர்ச்சில் அப்படி இல்லை, கொஞ்சம் இங்க அங்க கம்மியா இருக்கும்னு நினைக்கிறேன். இங்க நல்லா அந்நிய பாஷை பேசுறது, வெளில போய் கெட்ட வார்த்தை பேசுது இல்ல, தப்பு தானே அது? அந்நிய பாஷை பேசுற நல்ல ஆவியில பேசுறவங்க என்ன பேசக்கூடாது? கெட்ட வார்த்தை என்னது? அது இதெல்லாம் கூட இல்ல, நெகட்டிவா பேசுறதோட கெட்ட வார்த்தை தான். என்ன பேச, ஜெபம் பண்ணி சாதிச்சிட்டேன், எதுக்கு சர்ச்சுக்கு போனேன், அதுவே கெட்ட வார்த்தை தான். போ, நீ போ, பண்ணு போ, நான் எல்லாம் பண்றதுக்கு விருப்பம் இல்லை, உனக்கு வேணா செய்யறது செய்யணும், எனக்கு வேணா தேவையில்லை. சார், நீங்க தானே சார் அதுக்கு முந்தின நாள் வந்து கர்த்தர் நல்லவர் எல்லாத்தையும் செய்வார்னு சொன்னீங்க. அப்ப என்ன பலப்படல? சொல்லுங்க சார், என்ன பலப்படல? ஆவி பலப்படணும். சொல்லுங்க, ஆவி பலமாச்சுன்னா குணாதிசயம் பலமா இருக்கும். ஆவி பலப்பட்டுச்சுன்னா குணாதிசயம் பலமா இருக்கும். எவ்வளவு அப்போ நான் நினைக்கிறேன், இவன் ஒரு கலெக்டரை விட பெரிய ரேஞ்சில் இருந்தான். அப்ப இவனுக்கு வந்து உதாரணமா சொல்லணும், புரிஞ்சுக்கலாம் இல்லையா? இப்ப எனக்கு 5-10 வேலைக்காரந்து இருப்பாங்க, கார் ஓட்டுற, கார்ல அன்னைக்கு வச்சுங்க, நம்ம கார்னு வச்சுங்களேன், இன்னைக்கு நம்ம கணக்குல அது திறந்து விட்டுருப்பான், வந்து ஆபீஸ் எவனுமே எதுவும் செஞ்சிருக்க மாட்டேங்க, எவ்வளவு கோவப்படுத்தணுமோ கோவப்படுத்தி பார்த்துருப்பாங்க. ஆனாலும் பாருங்க, நல்லா அந்த வசனம் சொல்லுது, பிரதானிகளும் தேசாதிபதிகளும் ராஜ்யத்துல விசாரிப்புல தானியேலை குற்றப்படுத்தும்படிக்கு முகாந்திரம் தர்றாங்க. ஆனா பண்ண முடியலையா? ஏன்னா ஆவி விசேஷித்த ஆவியாய் மாறிவிட்டது.
சொல்லுங்க, ஆண்டவரே என் ஆவி விசேஷித்த ஆவியா மாறுச்சுன்னா எவ்வளவுதான் எதிர்ப்பு வந்தாலும் அந்த எதிர்ப்பெல்லாம் சாதாரணமா ஜெயமா மாத்திடுவான்ற ஒரு ஜெபம் பண்ணிக்கங்க. எல்லா வசனத்தையும் ஒரு ஜெப பேக்கிங்ல வச்சு ஒரு பொருத்தனையோடு கூட சொல்லுங்க. ஆண்டவரே, எரிச்சல் மூட்டுற காரியங்கள் வரும், என் வேலையில எரிச்சல் மூட்டுற காரியங்கள், சொந்தங்கள் எரிச்சல் மூட்டுற போன் கால் பண்றாங்க, ஆனாலும் ஆண்டு ஒரு நாள் என் குணாதிசயத்தை இழந்து ஆண்டவரே நான் ஒரு நாள் கோவப்பட்டு பதறி ஒரு வார்த்தையும் பேச மாட்டேன் ஆண்டவரே, நிலையாய் ஆண்டவரே அந்த ஆவியிலே கட்டப்பட்டு இருப்பேன். அல்லேலூயா. வேற உங்களுக்கு தானியேல வந்து ஆண்டவர் வந்து அப்படியே சிங்கத்து கெவில இருந்து காப்பாத்திட்டாருன்ற கதையெல்லாம் சொல்லிட்டு போறது நான் இங்க வரல சார். அதெல்லாம் சண்டே ஸ்கூல்ல கேட்டு முடிச்சவங்க இங்க இருக்கிறீங்க. நான் இங்க வெளிப்பாட்டை சொல்லி கொண்டிருக்கிறேன். இந்த மனுஷனை கடவுள் வந்து அந்த சிங்கத்தின் கெவில இருந்து எப்படி காப்பாற்றுறாருன்னா என்னுடைய ஆவி நிலைப்பட்டு இருந்தது. அல்லேலூயா. மூணாவது, அவன் உண்மை உள்ளவனாய் இருக்கிறான். அதே வசனத்துல வாசிக்கிறோம். ஆமென். அவன் உண்மை உள்ளவனாய் இருந்தபடினாலே, மூணாவது, he was firmly established in his faithfulness, in his truth. உண்மை உள்ளவனாய் இருந்தான். பிரதர், கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற வேலையில, சிஸ்டர், கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வேலையில உண்மை உள்ளவர்களாக இருங்கள். கர்த்தர் உங்களை அநேகத்துக்கு அதிபதியாய் மாற்றி விடுவார். உண்மையா செய்யுங்க. அது எல்லாத்துலயும் உண்மையா இருங்க. நான் கத்துக்கிட்டேன். ஆபீஸ்ல 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா அந்த டிஏல போட்டினா அதுக்கு 10,000 ரூபாய் வரைக்கும் கர்த்தர் கணக்கு கேட்டுறாரு நம்ம கிட்ட. ஆமாவா இல்லையா? ஆபீஸ் வேலைக்கு போறவங்களுக்கு புரிஞ்சுங்க, மற்றவங்களுக்கு தேவையில்லை. அம்மாக்கெல்லாம் விட்டுருங்க. டிஏன்னு ஒன்று போடுவோம், டெய்லி அலவன்ஸ். இதுக்கு அதுக்குன்னு தப்பு பில்லெல்லாம் உள்ள ஏத்தினா இங்க 10 மடங்கு என்ன பண்றாரு, ஹாஸ்பிட்டலுக்கு வச்சு பிடிங்கிடுவாரு. என்ன பாஸ் நல்லா பேசுறது, இப்படி கெட்டவ மாதிரி பேசுறீங்களே? இல்லைங்க, அப்படிதாங்க அவரு. நான் இல்லைங்க, அவர் பண்றாரு. அவர் நீதியை விரும்புகிற தேவன், அவர் உண்மை உள்ள தேவன், சத்தியத்தை விரும்புகிற தேவன், அந்த சத்தியத்தை நிலைநாட்ட பார்க்கிறவர். அல்லேலூயா. தானியேல் எப்படி இருந்தானா? உண்மையிலே நிலைநாட்டப்பட்டிருந்தான். அல்லேலூயா. 10வது வசனத்துக்கு வந்தீங்கன்னா சொல்லுது, இந்த பிரச்சனை மூண்டுட்டு போகுது. இங்க ஒரு பக்கம் கூட்டம் அவரை வந்து ஒரே அப்போஸ் பண்றானுங்க, கொடுக்குற எம்ப்ளாயி கொலீக்ஸ் எல்லாம். இங்க ஒரு பக்கம் எல்லாம் வேற மாதிரி தாறுமாறா போகுது. ஆனால் இவன் எதில சிறப்பட்டு கொண்டிருக்கிறான்? தன்னுடைய ஜெபத்துல அவன் சிறப்பட்டு கொண்டிருக்கிறான். உன்னை சுத்தி எவ்வளவு பெரிய அட்டாக் வந்தாலுமா நல்லா கேளுங்க, ஜெபத்தை மாத்திரம் விட்டுறாதீங்க. யார் என் கூட இருக்கிறீங்க? எத்தனை பேர் இதை புரிஞ்சுட்டு ஒரு முறை இன்னைக்கு ஒரு பொருத்தனை பண்றீங்க? அடுத்த 6 மாசம் ஜெயமா முடிச்சா ஆண்டவரே, ஆனா அடுத்த 6 மாசம் நான் ஜெபத்தை விட மாட்டேன் ஆண்டவரே, என் ஜெபத்தை விட மாட்டேன். ஏன்னா ஜெபத்தை அவர் தள்ளவே மாட்டார். சங்கீதக்காரன் சொல்றார், 65, 66 சங்கீதங்களை எடுத்து வாசிங்கன்னா, மாம்சமான யாவரும் இடத்துல வருவார்கள், ஏன்னா ஜெபத்தை கேட்கிறவரே. இன்னொரு இடத்துல சொல்றார், அவர் ஜெபத்தை தள்ளாமலும். நான் அவர்கிட்ட கேட்ட வார்த்தையை எல்லாம் விட்டுருவோம், ஆனா அவர் மாத்திரம் விடவே மாட்டார், அதுக்கு பதில் கொடுப்பார். அல்லேலூயா. தூங்குற ஒரு 4 பேர் ஒரு ஆமேன் சொல்றீங்க. வெரி குட். புஷ்டம் கிரிப்ப. சரி, இப்ப முடிச்சுங்க எல்லாருமே ஒரு ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப நடுவில் இதெல்லாம் பண்ணாதான் நம்ம எல்லாம் எழுந்துங்க கேட்போம் இல்லையா? ரைட், நல்லது. நீங்க தப்பு இல்லை. நான் கூட சும்மா உட்கார்ந்தா கொஞ்சம் டயர்டு கூட ஆகலாம், வாய்ப்பு இருக்குது இல்லையா? கவனிக்கலன்னு டயர்ட் ஆயிடும். அதனால கவனிச்சிங்க, கர்த்தருடைய வெளிப்பாடு உங்களுக்கு புரியும். அல்லேலூயா. முதலாவது என்ன சொன்னங்க? ஆவியில நிலைப்பாட்டு. ஆவியினுடைய நிலைப்பாட்டு குணாதிசயத்தையும் உண்மை உள்ள நிலைப்பாட்டை தருகிறது. 4வது, அவன் ஜெபத்துல உறுதியாயிருக்கிறான். அல்லேலூயா. ஜெபத்துல உறுதியா இருக்கிற மனுஷனை எதுவுமே ஒன்றும் பண்ண முடியாது சார். நான் நல்லா சொல்றேன் சார், என் வாழ்க்கை முழுக்க நான் சாட்சியா பார்த்துட்டு இருக்கிறேன் சார். என் வாழ்க்கை முழுக்க பார்க்கிறேன். இத்தனை வருஷம் நான் பார்த்த ஒரு பெரிய சாட்சி தெரியுமா? ஜெபிக்கிறவன் ஜெயம் உள்ளவனாய் இருக்கிறான். சொல்லுங்க, ஜெபம் பண்றவன் ஜெயம் உள்ளவன் தான் சார். ஜெபத்துக்கு நிச்சயமா பதில் உண்டு. ரொம்ப அழகா சொல்லுது, முன் செய்ததை போல. இங்க ஒரே டிஸ்டர்பன்ஸ் ஓடிட்டு இருக்குது. அங்க ஒரு பக்கம் கூட்டம் ஓடி பேசுறானுங்க, சொல்லின்னு பண்ணாண்டு வரான் பாரு பைத்தக்காரன், இவன் எதனா பண்ண, அதெல்லாம் அவன் கண்டுக்கல. நேரா போறான், வீட்டுக்குள்ள போறான். எப்பவுமே ஜெபம் பண்ற போல என்ன பண்றானா, கர்த்தருடைய சமூகத்துல போய் ஜெபித்து கொண்டே இருக்கிறான். உனக்கு விரோதமா எவ்வளவு ஆயுதம் எழுப்பப்பட்டாலும் நீ செய்ய வேண்டிய ஒரு காரியம், ஜெபத்துல தரித்திருங்க. ஜெபத்தை விடாதீங்க. உன் வேலைக்கு போனாலும் செய், நீ பைக்ல போனாலும் செய், வீட்டுல உட்கார்ந்தாலும் செய், உன்னுடைய ஜெபத்தை விடாமல் செய்து கொண்டே இரு. ஜெபத்திற்கு பதில் உண்டு. அல்லேலூயா. 5வது விஷயம், 16ஆம் வசனங்களை வாசிக்கிறீங்க. இந்த ராஜாவே சொல்றார். என்னன்னு சொல்றாருங்க? தினமும் 3 வேளையும் 16ஆம் வசனம், சாரி என்ன சொல்றாருங்க? சாரி 16ஆம் வசனம் தான். நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவனாகிய கர்த்தர், இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தப்புவிப்பார் என்றார். அதாவது விஷயம் மூண்டுடுச்சு. இந்த கதை தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்கிறீங்க, சரித்திரம் தெரிஞ்ச நிறைய பேர். சரியாதவர்களுக்காக திரும்பவும் அப்ப மேற்கோள் காட்டுறேன்.
இப்படிப்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கையில இவங்க எல்லாம் எதிராளிகள்லாம் சேர்ந்து என்ன பண்றாங்கன்னா, அவனை தூக்கிட்டு போயிட்டு சிங்க கபில போட்டு அவனை எப்படியாவது கொன்னுறணும். அன்னைக்கு இருந்த ஒரு கொடூரமானது. இன்னைக்கு பயங்கரமான மிஷின்லாம் வச்சுக்கிறானுங்க, தூக்கு போடுற மிஷினு. இன்னைக்கு என்ன பண்றானுங்க, பல தரப்பட்ட மிஷின்லாம் வச்சுக்கிறானுங்க. அன்னைக்கு இருந்த ஒரு பயங்கரமான கொடூரமானது என்னன்னா, சிங்கங்களை பசியா வச்சிருப்பாங்களா. இது கூட ஆராய்ச்சி கொஞ்சம் படிச்சேன். அது ரொம்ப நாள் சாப்பாடு போடும். சிங்கம் சாப்பிட்டாதான் அது சர்வே பண்ணும். அதனால சிங்க குட்டிகள் தாட்சி இருந்து பட்னியா இருக்கு கத்திர அப்படி ஒரு வசனம் இருக்குது இல்லையா. அப்போ அதுங்க become more ferocious, ரொம்ப வெறித்தனமா மாறிடும். அப்படி அதுங்களை வெறியேத்தி அதுக்கு இறைய போடுறதுக்கு அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்களாம், இந்த வாசனையை காட்டி காட்டி எடுத்துட்டு இருப்பானுங்களாம். நான் கொஞ்சம் படிச்சு பார்த்தேன், இது ஏன்டா இது இன்னத்துக்கு ஏன்டா சிங்க கபில போடுறாங்க, மத்த எதனா டெக்னிக்கல பண்ணி சாவச்சிக்கலாமே வேற, ஏன் இந்த மாதிரி தண்டனை. அப்படி அந்த சிங்கம் என்ன பண்ணுவான், எலும்புகளை நொறுக்கி போட்டிருப்பான், பீஸ் பீஸ் ஆக்கிடுமா. ஏன்னா அது 24ஆம் வசனத்தில் நீங்க வாசிக்கிறீங்க. ஏன்னா இவனுக்கு அகேன்ஸ்டா யார் பண்ணாங்களோ அவளை ராஜா என்ன பண்ற, கட்டளை கூட்டு போய் போடுறான்னா அவனுக்கு எலும்புகளும் நசுக்கி போட்டுருச்சு. அப்ப அப்படிப்பட்ட ஒரு தண்டனைக்கு நேரா இவனுக்கு விதிக்கிறார்கள். இத ராஜா செய்யறதுக்கு மனசே இல்ல. ஆனா ராஜா சொல்றாரு, என்ன தெரியுமா ஒரு வார்த்தை சொல்றாரு, நான் உங்ககிட்ட உறுதியா பார்த்துட்டு இருக்கிறேன், உங்ககிட்ட ஒரு ஆராதனை இருக்குது, அது உன்னை தப்பு வைக்கா. யார் என் கூட இருக்கிறீங்க? ஆராதனை என்ன தெரியுமா, 2 கீபோர்டை தூக்கிட்டு 2 ட்ரம்ஸை தூக்கிட்டு 4 பேர் கூட செய்யறது இல்ல சார். எல்லாவற்றுக்கும் கர்த்தருக்கு கனத்தை செலுத்துக்கு தான் ஆராதனையா இருக்குது. கர்த்தாவே, இந்த வாழ்க்கையை நீங்க தந்தது ஆண்டவரே, இதுல கொடுத்திருக்க எல்லாம் உமக்குரியது ஆண்டவரே, நீரே கனத்திற்கு பாத்திரர், எல்லா மகிமை உமக்குரியது என்று எப்பொழுதெல்லாம் நீ கர்த்தரை உயர்த்தி கொண்டிருக்கிறாயோ கர்த்தர் அதை மகிமைப்பட்டு கொண்டே இருக்கிறார். Today we have a different picture about worship. இன்னைக்கு ஆராதனை குறித்து ஒரு டிஃபரண்ட் பிக்சர். Come on, let's worship. இன்னைக்கு 12 மணி நேரம் ஆராதனை, 6 மணி நேரம் நம்ம இந்த worship leaders எல்லாம் இல்லங்க. உங்க வீட்லயே நீங்க செய்கிற காரியத்தின் நடுவுல கர்த்தருக்கு மகிமையும் கனத்தையும் செலுத்துறது தான் ஆராதனையா இருக்கிறது. எல்லாவற்றிலும் சொல்லுங்க, ஆண்டவர் இந்த ஜீவனை தந்திருக்கிறார், அதற்காக அவருக்கு நான் ஆராதனை செலுத்துறேன். ஆண்டவர் இந்த சாப்பாட்டை போடுறார், இந்த வேலையை தந்திருக்கிறார், எனக்குரிய காரியங்களை செய்து கொண்டே இருக்கிறார், எனக்குரிய கனத்தை கர்த்தருக்கு செலுத்துறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இவர் சொல்றாரு, எப்பா நீ எந்த மனுஷனுக்குமே கனத்தை தந்தது இல்லையே, உன் ஆராதனை எல்லாம் அவருக்கு தானே கொடுத்திருக்கிற, அவர் உன்னை காப்பாத்துவார். ராஜா சொல்றாரு, நான் முயற்சி பண்ணிட்டேன், இந்த தாக்கீத்துக்கு சைன் பண்ணக்கூடாது, எப்படியாவது உன்னை காப்பாத்துறேன், விட மாட்டானுங்கப்பா. உன்னை சொல்லி உன்னை உள்ள அனுப்புறேன், நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற ஆண்டவர் உன்னை தப்பி வைப்பார். ஏன்னா நீ அவருக்கு முதலிடம் கொடுத்துட்ட, அவர் எல்லாத்தையும் பார்த்து பாருங்க, ஓரடி சொல்ற, அவர் உன்னை பார்த்து கொள்வார். தம்பி, உங்க சாட்சி அப்படிதான் இருக்கணும் பிரதர், சிஸ்டர், உங்க சாட்சி அப்படிதான் இருக்கணும். உங்க பக்கத்து வீட்டுக்காரன் சொல்லணும், நீங்க போய் தேடுறீங்களே ஏசு சாமியை அவர் விட மாட்டார். நான் சொல்லணும், டெய்லி சர்ச்சுக்கு போறீங்கல்ல, ஏசு சாமியை போய் தேடுறீங்களே, அவர் உங்களை விட மாட்டார். ஏன்னா அவன் பார்க்கறான், யாருக்கு கனத்தை தர, யார் பேரில் நம்பிக்கை வச்சுக்கிற, கர்த்தர் பேரில் நம்பிக்கை வச்சிருக்கிறேன். அல்லேலூயா. சங்கீதக்காரன் சொல்றார், எல்லா பிரச்சனை சொல்றார், நான் கர்த்தரையே நம்பி இருக்கிறேன், நான் அசைக்கப்படுவதில்லை. யார் நம்பி இருக்கிற? கர்த்தரையே நம்பி இருக்கிறேன், நான் அசைக்கப்படுவதில்லை. அல்லேலூயா. The fifth thing is he was firm in his worship. அல்லேலூயா. அடுத்தது வாசி 22ஆம் அதிகாரத்துல 22ஆம் வசனத்தை வாசிக்கிறீங்க. இப்ப ராஜா அவனை தூக்கி போட்டாங்க, எல்லாம் தூக்கி போட்டாங்க. ஏன்னா தாக்கீது இப்படிதான் செய்து ஆக வேண்டிய கட்டாயங்கள் எல்லாம் முடிஞ்சிச்சு. ராஜா பதறி ஓடுறாரு. அங்க ஓடி போயிட்டு கேட்கிறாரு, தானியேலே எப்பா என்னாச்சுப்பா, செத்துட்டியான்னு பயமாகுதப்பா அப்படின்னு ஓடும்போது ஒரு சொல்ற, ராஜா நீங்க வாழ்க, பயப்படாதீங்க, சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடி. சிங்கங்கள் என்ன சேதப்படுத்த சார்? எப்படிப்பட்ட சிங்கம் தெரியுமா சார்? சாப்பாடே பார்க்கல ரொம்ப நாள். அதுங்களுக்கு அப்பப்ப அந்த ரத்த வாசனையை காமிச்சு எடுத்துட்டு இப்போ உன்னை கூட்டினு வந்து உனக்குள்ள போடுறன்னும் போது அதுங்க கடிச்சு கோதறி தூள் தூள் ஆக்குறதுக்கு காத்துட்டு இருக்கிறது சொல்றாரு இவரு. சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு. அப்புறம் என்ன அர்த்தம் தெரியுமா? அவன் அந்த குகைக்குள்ள உட்கார்ந்து கர்த்தரை அவன் என்ன பண்றான் தெரியுமா? அறிக்கைட்டு கொண்டே இருந்தான். உன் சூழ்நிலையில நல்லா கேட்டுங்க, புரியுறவங்க நல்லா டிப்பா புடிச்சுங்க. உனக்கு ஒரு சோதனை பிரச்சனை வரும்பொழுது கர்த்தர் செய்த நன்மைகளை அறிக்கைட்டு கொண்டே இரு. கர்த்தர் செய்த நன்மை அறிக்கை என்ன தெரியுமா சொல்லியிருப்பான்? நான் நம்புறேன். என்னுடைய வெளிப்பாடு என்ன தெரியுமா? ஆண்டவரே, அன்னைக்கு இவனுங்க எல்லாம் சேர்ந்து ஒரு திட்டம் போட்டானுங்க. என்ன திட்டம் போட்டா? எல்லாரையும் சாவடிக்கணும் வேரோட திட்டம் போட்டாங்க. அன்னைக்கு ஒரு தைரியத்தை தந்து, ஆண்டவரே நேபுகாத்நேச்சாருக்கு முன்னால போய் பேச செய்தீங்க. அதே ஆண்டவர் இன்றைக்கு என்னோடு ஜீவனோடு கூட இருக்கிறேன், இந்த சிங்கங்களின் வாய்களை கட்டுகிறது உமக்கு ஏமாத்திரம் என்று சொல்லிக் கொண்டே இருக்கிறார். அவருடைய அறிக்கையின்படியே கர்த்தர் சிங்கங்களின் வாய்களை கட்டி போடுறாருயா. உன் பிரச்சனை பெருசாகும் பொழுது உன் அறிக்கை பெருசாக்க. பிரச்சனை பெருசாகும் போதே கர்த்தரை நீங்க உடனே லிஸ்ட் பண்ண தொடங்க. அன்னைக்கு கர்த்தரை காப்பாத்தினார், அதுல இருந்து கர்த்தரை மீட்டு வந்தாரு,
அன்னைக்கு இதுல இருந்து படுக்கையில இருந்து கர்த்தர் என்னை தூக்கி நிறுத்தினாரு. இதுல எனக்கு கர்த்தர் ஜெயம் கொடுத்தாரு. இவ்வளவு காரியத்தை எனக்கு கர்த்தர் செய்திருக்கிறார். அவர் என்னை ஒரு நாள் விட மாட்டார். நீ அறிக்கையிட்டு கொண்டே இரு, அது உனக்கு ஜெயமாய் மாறும். Confession cannot be accepted by common man. சாதா மனுஷங்கிட்ட நீ சொல்றதுலாம் அவன் என்ன பைத்தியம் மாதிரி பேசுறான். கடவுள் அதை அங்கீகரிப்பார். ஏன்னா அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவரை கனப்படுத்தும் போது அவர் என்ன பண்றார், அந்த துதியை பெற்றுக்கொள்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நான் நம்புறேன். அந்த சிங்கத்துக்கு உள்ள தூக்கி போடும் போதே சொன்ன, ஆண்டவரே இதெல்லாம் ஒண்ணுமே இருக்காது, எனக்கு தெரியும். ஏன்னா நீங்க அன்னைக்கே நாங்க காப்பாத்திட்டீங்க. இங்க வந்து சாவறதுக்கு என்னை இவ்வளவு தூரம் கொண்டு வரல ஆண்டவரே. செத்து பொண்ணா எங்க ஊர்லயே நான் செத்து போயிருக்கணும். எப்படி பேசியிருப்பான்? உங்களுக்குள்ள அப்படிதாங்க தைரியம் இருக்கணும். பிரச்சனை வரும்போது உங்க தைரியம் எப்படி தெரியுமா இருக்கணும்? ஆண்டவரே உண்மை ஏத்துக்காமையே நான் செத்து போயிருக்கணும். ஆனா நீ இவ்வளவு தூரம் ஏத்துக்கிட்டு இவ்வளவு தூரம் நன்மையை செஞ்சு வச்சிருக்கீங்க. இதுல காப்பாத்தது எம்மாத்திரம் ஆண்டவரே, இதுல என்ன பலப்படுத்தது எம்மாத்திரம். உன்னுடைய அறிக்கை பெரிதாகும் பொழுது நீ எதிர்கொள்கிற அந்த காரியம், அந்த சவால் சாதாரணமா மாறிடும். என்ன சொல்றாரு இவரு? சிங்கத்து வாயே கட்டிட்டாரா? ட்ரை பண்ணி பாருங்க. வளர்க்குற அந்த வண்டலூர் சூழுகிற சிங்கத்து போய் கைகையை வச்சு பாருங்க. ட்ரை பண்ணி பாருங்க. கிட்ட போனீங்கன்னா விரல இல்ல, அப்படியே பிடிச்சி இழுத்துறோம் உள்ள. கர்த்தர் நினைச்சா, அதனால தான் இன்னைக்கு காலையில் நான் சொல்லிட்டு இருக்கிறேன், God can do supernatural things in your life. இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை கர்த்தரால உனக்கு செய்ய முடியும். இது இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியம். அசாத்தியமாய் கர்த்தர் உனக்காய் செய்து முடிப்பார். இதெல்லாம் அசாத்தியமான காரியங்களை கர்த்தர் சாதாரணமா உனக்கு செய்து முடிப்பார். பிரதர், யார் இதை நம்புறீங்க? சும்மா ஒரு சரித்திரத்தின் கதையா கேட்டு போனீங்கன்னா இன்னைக்கு கதை தான் கேட்டு திருப்தி இருக்கும். வெளிப்பாட்டை சொல்லுங்க. அசாத்தியமான காரியங்களை சாத்தியமாக்குற ஆண்டவர் எனக்குள்ள இருக்கிறார். இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள், இயற்கைக்கு அப்பாற்பட்டது சார். சிங்கம் ஒருத்தனை கடிச்சு கொதரும், அடுத்த நாளே நடக்குது இது. ஆனா இவருக்காக கர்த்தர் வாய்களை கட்டுகிறார் என்றால் அவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்க வல்லவராய் இருக்கிறார். காரியத்தை எதிர்பார்க்கிறீங்களா? கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. 23ஆம் வசனம் ராஜாவே சொல்றாரு, அப்பா உன் விசுவாசத்தை பார்த்து நானே வேந்துட்டேன்பா. மிகவும் சந்தோஷப்பட்டு என்ன சொல்றாரு? தானியேல் தன் தேவன் பேர்ல விசுவாசித்திருந்தபடினாலே. அல்லேலூயா. என் விசுவாசம் எப்படி தெரியுமா இருக்கணும்? வேந்து நம்முடைய சபைக்கு ஒருத்தவங்க வராங்க, ஒரு சிஸ்டர். அவங்க சில வருஷமா பிள்ளைங்க இல்லை. நான் அவங்களுக்கு எப்ப பார்த்தாலும் இந்த குழந்தைக்கு தான் ஜெபம் பண்ணிருந்தேன். வீடு சந்திக்க போகும்பொழுது அவங்க என்ன ரொம்ப வியக்க வச்சுட்டாங்க. அவங்களுடைய விசுவாசமே என்ன ரொம்ப ஆசிச்சு. அவங்க சொன்னாங்க, ஐயா எனக்கு குழந்தை இல்லைன்றது ஒரு பெரிய பொருட்டு இல்லையா, இதை விட எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷமா ஏசாமி எனக்கு கிடைச்சிட்டாரு. எனக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நான் நினைச்சு, இவங்களாம் எவ்வளோடா புரிய. நான் சனிக்கிழமை ரெகுலராக வர்றோம். உங்களாம் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை மோஸ்ட்லி வரமாட்டாங்க, வீட்டு வேலைக்கு போறாங்க. அங்கங்க வீட்டுக்கு போகணும்னு சொன்னாங்க. எனக்கே ரொம்ப ஆச்சரியமாச்சு. வேதாமத்தில் நிறைய இடத்துல இருக்குது, இயேசு அவனுடைய விசுவாசத்தை கண்டு வியந்து போனார். இல்லையா? அவங்க சொல்றாங்க, என் வாழ்க்கையில ஒரு பெரிய நிச்சயத்தை நான் பெற்றுக்கொண்டேன். உன் விசுவாசம் எவ்வளவுக்கு ஆழமா இருக்குதோ அவ்வளவுக்குள்ள ஜெயமா காரியம் மாறிடும். நான் கடந்த ராத்திரில ராகாபை குறித்து உங்களோடு பேசினேன். ராகாப் பாருங்க, எல்லாரும் ஒதுக்கப்பட்டவ, ஆனா அவளுக்குள்ள ஒரு விசுவாசம் என்ன தெரியுமா? ஆண்டவர் ஒரு வாய்ப்பு எனக்கு தர்றாரு. இந்த ஆண்டவர் பெரிய பெரிய யுத்தங்களை ஜெயித்திருக்கிறார். இந்த வாய்ப்பு என்கிட்ட வந்துக்குது இன்னைக்கு. இதுல எழும்பி நான் இதை காத்துக்கிட்டா நாளைக்கு ஒரு ஃபியூச்சர் இருக்குது. இந்த சம்பவத்தை நீங்க வேற மாதிரி வாசித்திருக்கலாம். ஆனா என்னுடைய பெரிய வெளிப்பாடு வாசத்தை பாருங்க. ராகாபு ஒதுக்கப்பட்டவளா. பேரை சொல்லும் போதே ஒரு டேக்லைன் தான் வருது. எல்லா வசனத்திலும் டேக்லைனே வருது, ராகாப் வேசி. அப்படின்னா எப்படி பார்த்திருப்பாங்க? ஒன்னுத்துக்கும் உதவாதவளை தான் பார்த்திருப்பாங்க. ஆனா அவ கர்த்தர் கொடுக்கிற ஒரு சந்தர்ப்பத்தை எப்படி எடுத்துட்டா தெரியுமா? திஸ் இஸ் a God given opportunity me. கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற ஒரு வாய்ப்பு, இதை நான் எடுத்துக்கிறேன். ஏன்னா இவங்க வந்திருக்கிறாங்க தெரியுமா, இவங்க எப்பேற்பட்டவர்கள்? ஜீவனுள்ள தேவனிடத்திலிருந்து அனுப்பப்பட்டவர்கள். அப்படி அந்த சந்தர்ப்பத்தை எடுத்தா பாருங்க, அவருடைய சரித்திரம் எப்படி தெரியுமா மாறிச்சுமா? இயேசு கிறிஸ்து அந்த சந்ததியில பிறக்கிற அளவுக்கு மாறிட்டா. எல்லாம் செத்து ஒண்ணு எல்லாம் ஆயிருப்பா. எத்தனை பேருக்கு புரியுது? மத்தேயு 1:5 வாசிக்கிறீங்க, அவ போய் போவாசுடைய தாயா மாறிட்டா. போவாஸ் யாரு? தாவீதுடைய ஒரு தாத்தா. தாவீது யாரு? இயேசு கிறிஸ்து வந்த சந்ததியில தாவீது லைன்ல வர்றாரு. சில நேரங்களில் கர்த்தர் ஒரு வாய்ப்பை தரும்போது அது விசுவாசத்துல பற்றி கொள்ளும் பொழுது உன் வாழ்க்கையில வியக்கத்தக்க காரியத்தை கர்த்தர் செய்திருவார். முடிஞ்சா லைவ் வச்சிருக்கிறவங்க, மொபைல் வச்சிருக்கோம், சனிக்கிழமை செய்திகளையும் கேளுங்க. சனிக்கிழமையில நம்ம யூடியூப்ல வச்சிருக்கோம், அதை ஸ்பெஷலா
2 இடத்துல ஓடுது. ஒன்று லைவ்ல இருக்கும், இன்னொன்று நம்முடைய டேனியல் லிவிங்ஸ்டன் சேனல் என் பேர் போட்ட சேனல்ல வெறும் செய்தியை மாத்திரம் கட் பண்ணி வச்சிருக்கோம். கேளுங்க. எனக்கே வியக்கத்தக்க வெளிப்பாடுகளை கத்தர் பேசி நான் கேட்கும் போது திரும்ப இன்னொரு புதிய விஷயத்தை கத்தர் சொல்லி தர்றாரு. நானே கேட்பேன், நம்ம தான் பிரசங்கம் மட்டுமே அப்படி பெருமிதத்துல போயிருக்கல. திரும்ப கேட்கும் போது சில வெளிப்பாடுகளை கத்தர் காண்பித்துக் கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. உடைய விசுவாசம் எப்படி திரும்ப இருந்துச்சு? அது சொல்றாரு இவரு ராஜா சொல்றாரு, விசுவாசம் அவ்வளவு பெருசுப்பா. தூக்கி போடும்போது கூட நீ வேணான்னு ரெஃப்யூஸ் பண்ணல. தூக்கி போடும்போது என்ன பண்ணல? ரெசிஸ்டே பண்ணலங்க. எங்கேயுமே எழுதிரல. ரெசிஸ்ட் என்னது? ராஜா நான் எவ்வளவு நல்லவன், நான் எவ்வளவு உங்களுக்கு எவ்வளவு உதவியெல்லாம் செஞ்சுக்கிறேன், நைட்டும் பகலும் உங்களுக்கு எத்தனை டாக்குமெண்ட் ஹெல்ப் பண்ணி கொடுத்துக்கிறேன், அதெல்லாம் பேசல. அவனுக்கு தெரியும் இப்படிப்பட்ட தீங்கு எனக்கு நேரம் வந்தாலும் என் ஆண்டவர் என்னை காப்பாத்துவார். விசுவாசம் அப்படிதான் மாறினேன் சார். சொல்லுங்க. 10 பேருக்கு ஒரு மாதிரி டயர்ட் ஆயிட்டீங்க, பரவாயில்ல. 10 பேர் டயர்ட் ஆகுங்க, பரவாயில்ல. 10 பேர் முடிச்சுருங்க என் கூட. சொல்லுங்க, எப்படிங்க என் விசுவாசம் எப்படி மாறணும்? அசைக்க முடியாத விசுவாசமாய் மாற வேண்டும். அல்லேலூயா. இந்த சரித்திரத்தில் நீங்க வாசிப்பீங்க, பல முறை கேட்டிருப்பீங்க. நிறைய பேர் இங்க இருக்கிற நிறைய விசுவாசிகள் இருக்கும், சண்டே ஸ்கூல்ல கேட்டிருப்பீங்க. ஆனா ஒண்ணு கவனிச்சிங்களா? எங்கேயுமே அவர் பேர் என்ன பண்ணல? எதிர்ப்பு தெரிய வைக்கவில்லை. உனக்கு விரோதமா ஒரு காரியம் எழுப்பப்படுதுன்னா நம்ம உடனே போய் என்ன பண்ணுவோம்? ஆட்களுடைய ஒத்தாசையை தேடுவோம். யாருன்னா உதவிக்கு வருவாங்களா? கோர்ட்டுக்கு போறது, இங்க போறது, 10 மினிஸ்டரை பார்க்கறது, எதையுமே அவன் செய்யலங்க. Though he was in a greater position, he trusted only in God. கர்த்தர் பேர்ல மாத்த தன்னுடைய நம்பிக்கை வைத்து அவன் சொல்றான், இந்த சிங்க கபி இல்ல, இதை விட எவ்வளவு கொடூரத்திலே நான் மாட்டினாலும் என் தேவன் என்னை தப்புவிக்க வல்லவர். கர்த்தர் எனக்கு செய்வார். இந்த மாதத்துடைய இந்த கடைசி நாள்ல இந்த மத்திய பகுதியில் வந்திருக்கிறவங்களை பார்த்து சொல்றேன், கிறிஸ்துவாகிய நீதியிலே நீங்கள் ஸ்திரப்பட்டு கொண்டே இருங்க. அல்லேலூயா. 3 காரியத்தை கடைசியா சொல்லி முடிச்சிடறேன். 3 நிமிஷத்துல முடிக்க முயற்சி பண்றேன். முடிக்கலன்னா கோச்சிக்காதீங்க. 3 நிமிஷத்துல முடிக்க பாக்குறேன். கிறிஸ்துவாகிய நீதியில ஸ்திரப்பட்டால் உனக்கு மேல இருக்கிற ஒரு அதிகாரம் உனக்காய் உதவி செய்கிறது கர்த்தர் செயல்படுத்த வைப்பார். எத்தனை பேருக்கு புரியுது? எத்தனை பேருக்கு புரியுது? கிறிஸ்துவாகிய நீதியில ஸ்திரப்பட்டு கொண்டே இருங்க. உங்க மேல இருக்கிற எவ்வளவு பெரிய அதிகாரம், அது கோர்ட்டுடைய ஜட்ஜா இருக்கட்டும், உன்னுடைய பெரிய பாஸா இருக்கட்டும், இல்லை யார் வேணா எவ்வளவு பெரிய சக்தியா இருக்கட்டும், அவர்கள் உனக்காய் உதவி செய்யும்படிக்கு கர்த்தர் அவர்களை உன்ன பட்சத்தில் திருப்புவார். இந்த காரியம் அப்படிதான் நடக்குது. இவன் எந்த ரெக்வஸ்டும் பண்ணல. ஆனா தரியு ராஜா நைட்டும் பகலும் தூக்கம் இல்லாம ஒரு ராத்திரி முழுக்க இவனுக்காக முடிச்சுட்டு எப்படியாவது உதவி செய்ய வேண்டும் என்றும் பிரயாசப்படுகிறான். யாருக்கு புரியுது? யார் சொல்லுவீங்க? நீங்க எதையும் போய் கேட்காதீங்க, யார்ட்டையும் போய் கெஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுடைய வேலை என்ன தெரியுமா? இதுதான் கர்த்தர் சொல்றாரு. என் வேலை என்ன தெரியுமா? இந்த ஊழியத்துல பல காரியங்கள் நான் ஆண்டவருக்குள்ள ஸ்திரப்பட்டு கொண்டே இருக்க வேண்டாம். அந்த ஆவியில இன்னும் அதிகமாய் பலப்பட்டு கொண்டே இருக்க வேண்டாம். அந்த ஆவியினுடைய பெருக்கத்துல நாம பெருக 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 தானாக காரியங்களை கர்த்தர் செய்து கொண்டே இருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு உங்களை பார்த்து உற்சாகப்படுத்துறேன். இந்த 6 மாதத்தை முடிக்கிறவங்களை பார்த்து சொல்றேன், இயேசுவின் நாமத்துல கிறிஸ்துவாகிய நீதியிலே நீங்கள் ஸ்திரப்பட்டு கொண்டே இருங்கள். கிறிஸ்துவாகிய நீதியில ஸ்திரப்படுங்க, ஆவியில பலப்பட்டுட்டே இருங்க. அததான் செய்யறான். அங்க சொல்லுது அந்த வசனம் கொஞ்சம் புரியாதவங்க தெரியாதவங்களுக்காக சொல்றேன். ராஜா இந்த வார்த்தைகளை கேட்ட, எந்த வார்த்தையை இவனுக்கு விரோதமா ஒண்ணு செய்யணும்னு கேட்ட பொழுது அவன் மிகவும் நம்ம தண்ணியில மிகவும் சஞ்சலப்பட்டு, ஏன் அவன் கவலைப்படணும்? ஏங்க அவன் ராஜாங்க, தரியுக்கு இது ஒரு வேலையா? இவன் கீழகிற ஒரு எம்ப்ளாயி, அதுவும் சிறைப்பிடிக்கப்பட்டு வந்தவன். அவன் செத்தானா அவன் வாழ்ந்தானாங்க? அவனுக்காக இவன் கவலைப்படுறான். உனக்காக உன் மேல இருக்கிற ஒருத்தன் கவலைப்படுவான். ஐயா, நீ போய் அவனை பரிதாபப்படுத்தி காக்கா பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை சார். நீ கத்தரை பிடிச்சி காக்கா பிடிச்சாரு, கத்தரை பிடிச்சிட்டுக்கோ. கத்தருடைய நீதியில நீ சிறப்பட்டு கொண்டே இரு. உனக்கு மேல இருக்கிற ஒருத்தன் உனக்காக உதவி செய்யும்படி கத்தர் திசை திருப்பி விடுவாரியா? எத்தனை பேருக்கு புரியுதுங்க? இந்த சத்தியம் தாங்க ரொம்ப முக்கியம். முதலாவது ஒரு ஆசீர்வாதத்தை உங்களை யாராவது சொல்றேன். உங்களுக்கு மேல இருக்கிற யாரோ ஒருத்தர் உனக்கு உதவி செய்யும்படி கத்தர் காரியத்தை உனக்காய் அடுத்த 6 மாசம் மாத்துவார், செய்வார். ஒரு கோர்ட்டு கேஸுக்கு நேரா கொடுத்துட்டு எந்த மனுஷனுக்கு உதவி செய்யல, ஜட்ஜே நேரா உனக்கு நேரா ஒரு தீர்மானத்தை கொடுக்க கத்தர் உதவி செஞ்சிருவார். அல்லேலூயா. இல்ல யார் அதுக்கு விரோதமா பெரிய ஆளா நின்று போராட்டம் பண்ணிட்டே இருக்கிறாங்களோ அவங்களே கத்தரும் திருப்பி விட்டுருவாரு. அல்லேலூயா. அதை கத்தரால செய்யறதுக்கு ஏமாத்திரம். 2வது, கர்த்தருடைய நீதியிலே நிலப்பட்டு கொண்டிருப்பா என்றால் 22ஆம் வசனம் சொல்றத போல கர்த்தர் தம்முடைய பாதுகாப்பை உன் பேர்ல வைப்பார். அல்லேலூயா. The second thing is God's armor will be upon your life. The armor of God will be laid as a hedge over your life.
First I said God's assistance. Second thing is God's armor will come upon your life. உன் வாழ்க்கைக்கு நேராய் கர்த்தருடைய பாதுகாப்பு வரும். அல்லேலூயா. நான் சொன்னேன் இல்லையா, சிங்கத்து வாயையும் கட்டுவாரு, கொடூரமா உனக்கு விரோதமாய் என்ன செய்ய நினைக்கிற எவ்வளவு பெரிய மனுஷனுடைய அவனையும் கர்த்தர் உனக்காய் உன்னை பாதுகாத்துக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. அதுதான் இங்க இருக்கிற அடுத்த ஒரு சத்தியம். ஒளிபரப்புல எங்கேயாவது கேட்டுக்கொண்டிருந்தீங்கன்னா, உனக்கு விரோதமாய் காரியங்கள் எழுப்பப்பட்டிருதுன்னு சொல்லுவவர்களை கவலையோடு கூட இந்த காரியத்துக்கு ஒரு முடிவே வராதா அப்படின்னீங்கன்னா, எந்த மனுஷன் எழும்பி உன்னை நாசப்படுத்த நினைக்கிறானோ அந்த மனுஷனை உன் பட்சத்துல கர்த்தர் உதவி செய்யும்படி கொண்டு வருவார். கொடூரமாய் சீறி கொண்டிருக்கிற சிங்கங்களா இருக்கட்டும், கொடூரமாய் சீறி கொண்டிருக்கிற எவ்வளவு பெரிய கெர்ச்சிக்கிற பகைகளா இருக்கட்டும், கர்த்தர் அவருடைய வாய்களை கட்டி போட்டுருவார். அது எல்லாத்தையும் கட்டி போட்டுருவார். பயப்படாத, கர்த்தர் உன் பட்சத்தில் இருக்கிறார். கர்த்தர் உன் பட்சத்தில், உங்களையும் பார்த்து சொல்றேன், எல்லாரையும் பார்த்து சொல்றேன், உங்க பட்சத்தில் ஆண்டவர் இருந்து அந்த ஆண்டவர் தான் எல்லாத்தையும் நீங்க நம்பிக்கொண்டிருக்கிற பட்சத்துல கொடூரமான சொற்கள், கொடூரமான நாவுகள் உனக்கு விரோதமா எழும்பினால் அது வாய்க்காமே போயிடும். அல்லேலூயா. மூணாவது ஒரு காரியத்தை கர்த்தர் சொல்றார், you will advance. 3A சொல்றேன். The Lord will bring assistance. The Lord will put his armor upon your life and you will advance. நீ முன்னோக்கி போவ. தீர்மானம் என்ன? ஜனங்களுடைய அவங்க சுத்தி இருந்த அவங்க கொலிக்கு தீர்மானம் என்ன? அவங்க கூட வேலை செய்யறவங்களுடைய தீர்மானம் என்ன? இவன் நாசமாய் செத்து போனோம். கர்த்தர் விட்டுட்டாரா? 27ஆம் வசனத்து 28 நீங்க வாசிங்கன்னா, தரியு ராஜபாரம் 28 வாசிக்கிறீங்க. 26 தரியு ராஜபாரம் பண்ண காலத்துல இவன் எப்படி ஆயிட்டானா? பெர்சினாகிய கோரேசனுடைய ராஜ்ய காலத்திலும் தானியேல் காரியம் ஜெயமாய் இருந்தது. அதே நாட்கள்ல தான் இவன் காரியம் எப்படி ஆயிடுச்சு? ஜெயமாய் மாறினது. அல்லேலூயா. உனக்கு விரோதமா வந்து உன்னை நாசப்படுத்தி உன்னை உட்கார வைக்கணும், உனக்கு ப்ரொமோஷனை தரக்கூடாதுன்னு நினைச்சாங்கன்னா அந்த சீசன்ல தான் கர்த்தர் உன்னை உயர்த்தி உன்னை கனப்படுத்துவார். அல்லேலூயா. எதனால? உன் ஆவியினால. சொல்லுங்க, எதனாலங்க? என்னுடைய ஆராதனையினால, என் ஜபத்தினால, நான் இதுல நிலைப்பட்டு கொண்டிருக்கிறபடினால கர்த்தர் உதவியும் செய்வார், பாதுகாப்பையும் அனுப்புவார், என் உயர்வையும் தருவார். அல்லேலூயா. எத்தனை பேர் கண்ணில் மூடி ஜெபம் பண்ணலான்றீங்க? எத்தனை பேர் அதுக்காக ஜெபம் பண்ண போறீங்க? எல்லாரும் இருக்கிற இடங்களை அப்படியே ஜெபம் பண்ணுங்க, அப்படியே ஜெபம் பண்ணுங்க. ஜெபிங்க 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 ஜெபிங்க. இருக்கிற இடத்துல அப்படியே ஒரு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நீங்க ஒரு இந்த 3 காரியங்களை எதிர்பார்க்குறீங்களா? ஒரு உதவி எதிர்பார்க்குறீங்களா? ஒரு சில காரியங்களே பாதுகாப்பு இல்லாம சில தத்தளிப்புகளோடு கூட கடந்து வந்து கொண்டிருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களுக்காக இதை செய்ய வல்லவராய் இருக்கிறார். கர்த்தர் உங்களுக்கு அதை நன்மையாய் மாற்றி போடுகிறதுக்கு ஏதுவாய் கர்த்தர் இடத்துல உண்டுங்க. இன்னைக்கு இந்த நாள்ல இந்த சத்தியத்தை கேட்கும் பொழுது கர்த்தருடைய உதவி உன்னை பட்சத்துல வரும். அநேக நேரங்களில் சில உதவிகளை நாடி நாடி நிராகரிக்கப்பட்டது போல உன் வாழ்க்கையில் அப்படியே கைவிடப்பட்டு இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு சொல்லி அங்கலாய்ப்பு ஓடிட்டே இருக்கும். பல முறை இந்த வார்த்தையை நீங்க கேட்டே இருக்கிறீங்க. தொடர்ச்சியா இந்த வார்த்தையை நீங்க கேட்டே இருக்கிறீங்க. திரும்ப திரும்ப என்னுடைய ஆவியில் ஏவப்பட்டு இதுதான் உங்களிடத்துல சொல்லி கொண்டிருக்கிறேன். நீ உன்னுடைய உறுதியை விட்டு கொடுக்காத, உன் நிலைப்பாட்டை விட்டு கொடுக்காத. இந்த கடவுளை நம்புறத உறுதியா பற்றி கொண்டே இரு, அதை விடாத. Don't compromise with that. There's a lot of opportunities that will come. அநேக நேரங்கள் அநேக சந்தர்ப்பம் வந்து அந்த நிலைப்பாட்டை சீர்குலைக்கிறதுக்கு நிறைய எதிர்பார்ப்புகள், நிறைய நேரத்தில் நிறைய எதிர்கொள்ள வேண்டிய சவால்கள் வந்து கொண்டே இருக்கும். ஆனா உன் நிலைப்பாட்டை விடாம இருந்தீனா அறியாத வழியிலிருந்து கர்த்தருடைய உதவி உனக்கு நேரா வரும். அறியாத விதத்துல இனி எனக்கு யாருமே என் பட்சத்தில் இருக்க மாட்டாங்கன்னா கர்த்தருடைய பாதுகாப்பை நீ பார்ப்பா. You will see the armor of God as a hedge over your life. அது ஒரு நாள் உன்னை விட்டு விலகவே விலகாது. நீ நினைச்சிட்ட இதோடு கூட முடிஞ்சிச்சு, இனி எந்த உயர்வும் வராதுன்ட்டு கர்த்தர் சொல்றாரு that you will advance. நீ முன்னோக்கி போவாய். You will see all what you're expecting over your life over the years will happen and it will take place. அது நிச்சயமா உன் வாழ்க்கையில நடக்கன்னு கர்த்தர் சொல்லிக் கொண்டே இருக்கிறார். இது நிச்சயமாய் கர்த்தரால முடியும். இன்னைக்கு இந்த காலையில கர்த்தருடைய சமூகத்துல உங்களுக்கு வர வேண்டிய ஒரு வைராக்கியம் திரும்ப, ஏன் தானியேலுக்கு செய்தவர் எனக்கு செய்ய மாட்டாரா? தானியேல் தேவன் தானே என்னுடைய தேவன், யாக்கோபின் தேவன் தானே என்னுடைய தேவன், ஈசாக்குடைய தேவன் தானே என்னுடைய தேவன். பேச மாட்டீங்களே? டைம் ஆயிடுச்சா? முடிச்சிடும். அடுத்த 10 நிமிஷம் தான். ஏன்னா முதல் ஆராதனைச்சு 2-3 மற்ற லைன் அப் விஷயங்கள் இருந்துச்சு. இந்த ஆராதனை அது கூட இல்லை. முடிச்சிடலாம், 10 நிமிஷத்துல முடிச்சிடலாம். ஒரே ஒரு ஜபத்தை மாத்திரம் பண்ணிட்டு, ஒரே ஒரு நிமிஷம் ஒரு ஜபத்தை மாத்திரம் பண்ணிட்டு, ஆண்டவரே என் உறுதி நிலைப்பாட்டுல மாத்திரம் நான் ஸ்திரமா மாறிட்டே இருக்கிறேன்ப்பா. என் உறுதி நிலைப்பாட்டுல மாத்திரம் நான் ஸ்திரமா மாறி, ஆண்டவரே
நான் உம்முடையவன் என்பதை மாத்திரம் நிரூபிச்சுட்டே இருக்கிற ஆண்டவரே, எனக்கு விரோதமா எழுப்பப்படுகிற எந்த ஒரு ஆயுதமும் எனக்கு வாய்க்காம போவோம் ஆண்டவரே. கர்த்தர் என்னை நிச்சயமாய் ஜெயத்துக்குள்ள என்னை நிலைப்படுத்தி ஸ்திரப்படுத்தி என்னை கர்த்தர் நிச்சயமாய் மேலோங்க செய்வீர். என் காரியம் ஜெயமாய் இருக்கும். நான் உமக்குள்ளே ஜெயமாய் இருப்பேன். அதை ஒரு நாள் யாரும் மாற்ற முடியாதுன்னு சொல்லி ஒரு கம்பீரத்தோடு கூட இந்த இடத்துல நீங்க கடந்து போங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமாய் வைப்பார். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் அப்படியே கரங்களை உயர்த்தி ஒரு ஜெபம் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு காரியத்தை கேட்டுங்க. நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த ஒளிபரப்புல சிலர் கேட்குறீங்க, அன்னைக்கு ரெஸ்பாண்ட் பண்றீங்க. உங்களும் கேட்கும்படிக்கு இந்த காரியத்தை சொல்லுகிறோம். திருச்சபைக்கு அருகாமையில் இருக்கிற இந்த இடத்தை வாங்க. அநேக ஆண்டுகளுடைய ஜபம், அநேகருடைய திருக்கசனங்கள், நான் அதை தான் திரும்ப அதை நிச்சயப்படுத்துறேன். நான் இந்த விஷயத்தை முடிச்சு வரும்போது கூட இந்த இடத்துல பிரசங்கித்து போன பாஸ்டர் டேனியல் டேவிட் அவர் சைனால ஊழியங்களை செய்து கொண்டிருக்கிறார். அவருக்கு நான் எதுவுமே அப்டேட் பண்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏனென்றால் பாஸ்டர் விசுவாசத்தை மாத்திரம் ஜெபிச்சுட்டு அன்னைக்கு போனேன். மற்ற இடத்துல சொல்றது எல்லாத்தையும் சொல்றதுக்கு நேரம்லாம். ஆனால் அவர் அங்கிருந்து எனக்கே வியப்பு. வண்டியில வந்துட்டு இருக்கும்போது அவர் மெசேஜ் பண்றாரு, கர்த்தர் இந்த காரியத்தை உங்களுக்கு எளிதாய் வாய்க்க பண்றாரு. இதெல்லாம் இதை விட பெரிய பெரிய காரியங்களே கர்த்தர் இடங்களாய் கர்த்தர் கொடுப்பார். ஏன்னா அந்த ஊழியத்தை கர்த்தர் விரிவான எல்லைக்குள்ள கொண்டு வரது கர்த்தர் திட்டம் வச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லி கர்த்தர் அநேகரை கொண்டு பலர். ஒரு கனடால இருந்து ஒரு பாஸ்டர் வந்தாரு, பேர் அனீஷ்ன்னு சொல்லிட்டு. அவர் என்னை பார்க்க சும்மா வந்தார். என்ன பாஸ்டர் கிளேன்னு சொல்லி அனுப்பிச்சிருந்தாரு. பார்த்துட்டு என்ன டின்னர் கூட்டு பொண்ணு வந்தார். வந்து பார்த்துட்டு அவர் இப்படி போயிட்டு அங்கே கார் அங்கே நின்றுச்சு. சில வருஷங்கள் ஆயிடுச்சு. அவர் திடீர்னு இதை பார்த்தாரு. அப்பெல்லாம் ரொம்ப இருட்டு பொட்டல் காடாக இருக்கும். அது இப்போனாச்சும் ரொம்ப இதாக இருக்கும். அப்போ இது என்ன அது அப்படின்னாரு. இது ஒரு இடம் அப்படின்னு. இல்லை, இதை கர்த்தர் உங்களுக்கு தராரு அப்படின்னாரு. ஜோக் அடிக்கல. எனக்கு நான் என்னடா இவரு என்ன சொல்லியிலே அமைச்சிருப்பாங்களா அப்படின்னு தான் முதல் தோணும் இல்லையா. இறங்கினார். கார் பாட்டில் உள்ளுக்குள்ள ஒரு பாட்டில் வச்சிருந்தார், ஆயில் பாட்டில், எண்ணெய் பாட்டில், ஒரு அனாயிண்டிங் ஆயில். அவர் மலையாளி, பட் கனடாவில் செட்டில் ஆகிருப்பார். அந்த பாட்டில் எடுத்துன்னு போயிட்டு நேராக உள்ள நேரம் நடந்து போயிட்டாரு. யோ அதுக்கு பயங்கர அப்பெல்லாம் ரொம்ப எனக்கு இந்த பூச்சிங்கெல்லாம் சுற்றுவாங்க, பயங்கரமாக இருக்கும், இருட்டாக இருக்கும். அப்படின்னாச்சு அப்பெல்லாம் இவங்களாம் இந்த பிள்ளைங்கள்லாம் கூட அந்த வீட்டில் இல்லை, பயங்கரமாக பூட்டப்பட்ட நாட்கள். நேரம் உள்ள போயிட்டு அடிக்கிறாரு. அது சொல்றாரு, கர்த்தர் இதை தராரு. இவங்கெல்லாம் சொல்லிட்டு போய்க்கிறாங்க. இந்த வார்த்தையின் மேலேயே நம்ம கட்டி ஒரு சில வாரங்களுக்கு முன்பாக அதை க்ளீன் பண்ணாங்க. க்ளீன் பண்ண பிற்பாடு எனக்கு அப்படியே பல மெசேஜஸ் வருது. க்ளீன் பண்ணுறாங்க, விற்க போகிறாங்க, லே அவுட் போடுறாங்க. கர்த்தர் நமக்கு தரணும் திட்டம் பண்ணிக்கிறாரு. யார் என்ன பண்ணாலும் நமக்கு தான் வரும் அப்படின்ற ஒரே ஒரு நம்பிக்கை தான். அது திரும்ப சொல்லி கொண்டே இருந்தோம். அப்படியே காரியங்கள் கைகூடி பல அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சிங்க அவங்களுக்குள்ள திட்டங்களை பண்ணி எல்லாம் தீட்டிட்டு ஒருவர் முன்பாக வந்து இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, சபைக்கு தரோம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, ஃப்ரீயா இல்லை விலைக்கு தரோம் அப்படின்னு முன்னாடி வந்திருக்கிறாங்க. 1,65,00,000 ஒரு பகுதி. ABCDE மாத்திரம் 2 பேருக்கு சேர்ந்தது, மற்றபடி 6 பகுதிகள். கிட்டத்தட்ட எங்களுடைய கணக்கு இன்றைக்கு இருக்க விலைவாசியில் கிட்டத்தட்ட ஒரு 20 கோடிக்கு இடம் பிளஸ் அதில் நல்ல ஒரு பிரம்மாண்டமான இன்னைக்கு இருக்கிற லேட்டஸ்ட்ல ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டியதுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 20 கோடி நமக்கு தேவைகள் இருக்கிறது. கர்த்தருக்கு இது ஒண்ணுமே ஒரு பெரிய விஷயமே கிடையாது, எளிதான ஒரு காரியம். நிறைய பேர் ரொம்ப கவலையா கேட்குற மாதிரி இருக்குது. நான் மெல்ல பேசுறதுனால, எப்பவுமே எல்லாத்தையும் சத்தம் போட்டு பேசுறதுனால இதனாச்சும் கொஞ்சம் மெல்ல சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெல்ல சொல்லிட்டு இருக்கிறேன். இது கர்த்தருக்கு எளிதான காரியம். இதுக்காக ஒரு 7 நாள் ஜெபம் பண்ணோம். கர்த்தர் அதை என்ன பண்ணாரு, ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்தாரு. கடந்த வெள்ளிக்கிழமை போய் அதுக்கு ஒரு அட்வான்ஸை கொடுத்து ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்கிறோம். முதல் பகுதியாக இதுக்கு அட்வான்ஸ் கொடுத்து, ஆனால் நம்முடைய தேவைகள் கொஞ்சம் பெரியது. கர்த்தரால ஒரு மனுஷனை கொண்டு சந்திக்க முடியும். சில காரியங்களை கர்த்தர் எல்லாருமே சேர்ந்து செய்யணும்னு ஒரு தீர்மானம் வச்சிருப்பார். சில காரியங்களை கர்த்தர் ஒரே ஆளை வச்சு செஞ்சு முடிச்சுடுவார். எனக்கு இது எப்படி செய்வாருன்றது முழு விளக்கம் தெரியாது. 7 நாள் ஜெபத்தை முடிக்கும் போது ஒரு முன்பாக வந்து அவன் கையில் போட்டிருந்த ஒரு வலையில அவுத்து கொடுத்தாங்க. ஜெபிச்சுட்டே இருக்கும்போது 2வது நாள் எனக்கே தெரியாது யாருன்ட்டு ஒரு தொகையே அக்கௌண்ட்டுக்குள்ள வந்துச்சு. விசுவாசை கட்டுகிறதுக்கு ஒரு தொகை உள்ள வந்துச்சு. அதாவது இது கர்த்தர் செய்கிறார் அப்படின்றதுக்கு. அப்புறம் வேற ஒரு தம்பதி வந்து என்கிட்ட வியாழக்கிழமை நினைக்கிறேன், அது நாங்கள் ரொம்ப தீர்வா ஜெபம் பண்ணோம், எங்களுடைய வெட்டிங் ரிங்க கர்த்தர் என்ன பண்ற இந்த இடத்துல இந்த சபையினுடைய இந்த காரியத்தை விதைக்க சொல்றாரு. நேற்று 2 பேர் வந்து கொடுத்தாங்க. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணுது, சிறுக காரியங்கள் நடந்துட்டே இருக்குது. ஒரு சிலர் என்கிட்ட சொன்னாங்க, நீ சபையில இந்த தேவையை சொல்லாமல் இருக்கக்கூடாது, எனக்கு எல்லாருமே இதில்
பங்கு பெற்று அவர்களும் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறது நீ சொல்லு. கட்டாயப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லைன்ட்டு யாரையும் கட்டாயப்படுத்தலை. இருதயங்களை ஏவப்படுகிறவர்கள் ஜபத்துக்கு கட்டாயம் ஜபம் பண்ணுங்க. ஜபத்தை யாருன்னா பண்ணலாம் இல்லை, எல்லாரும் ஜபம் பண்ணும் ஒரு மனமாய். கர்த்தர் உங்களை ஏவுகிற பட்சத்தில் அதாவது கால்குலேஷன் படி ஒரு ஸ்கொயர் ஃபீட் 7,000 rupees, 7,000 ரூபாய் ஒரு ஸ்கொயர் ஃபீட் அப்படின்ற ஒரு கணக்கெடுப்பில் இருக்கிறது இன்றைக்குடைய ரேட்டு. அதோடைய கால்குலேஷனில் 7,000 ரூபாய் ஒரு ஸ்கொயர் ஃபீட். நான் என் குடும்பம் நாங்கள் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கோ இல்லை ஒரு 10 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இல்லை ஒரு 100 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நம்ம விசுவாசம் பெருசு இல்லையா, அதை நாங்கள் செய்கிறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் முற்படுகிற பட்சம் பின்னாடி ஸ்லைடில் போட்டிருக்கான்னு நினைக்கிறேன். ஆமேன். அது முற்படுகிற பட்சத்தில் அது உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். நிறைய சாட்சிகளே நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். இல்லாமை நாட்களில் 1 லட்ச ரூபான்றது ஒரு பெரிய சவால் எங்கள் வீட்டில், எங்கள் ஊழியத்தில். எங்கள் ஊழியனா எங்கள் அப்பா அன்னைக்கு சேர்ந்த ஊழியம். அதனால தான் நான் ரொம்ப அவரை கிரிட்டிசைஸ் பண்ணிக்கிறேன். 10 ரூபாய் கூட வழி இல்லாத ஒரு ஊழியத்தை செய்கிறேன்ட்டு. அதில் அப்படிப்பட்ட ஊழியங்களே படிப்படியாய் கர்த்தர் எனக்கு வேலையெல்லாம் தந்து ஆசீர்வதிச்சு கொண்டிருந்த நாட்களில் என் சகோதரனுடைய திருமணத்தில் ஒரு காசு மீண்டும் போது நான் எங்கள் அப்பாட்ட கொடுத்து நாங்கள் வேறு ஒரு காரியத்துக்காக கொடுத்துருந்தேன். நான் அவர் கொண்டு போய் என்ன பண்ணாருன்னா பக்கத்தில் இருக்கிற அட்வான்ஸ் சபை கட்டி கொடுத்துருந்தாங்க, புழுதிவாக்கம். அந்த இடத்துல கட்டி கொடுத்த சபை பாஸ்டர் கோயில் பிள்ளைன்னு சொல்கிற சபைகளுக்கு நான் கொடுத்த பேலன்ஸ் எடுத்து போய் இன்வெஸ்ட் பண்ணிட்டு வந்தார். எனக்கு தெரியாது. கொஞ்ச நாள் பொறுத்து நான் கேட்டேன், பேலன்ஸ் உங்களை இந்த காரியம் செய்ய சொன்னேன். அவர் சொன்னார், என்கிட்ட இப்போ இங்கே ஆலயம் கட்டுருக்குறாங்க, அங்கே பொருளாதார தேவை இருக்குது, ஆண்டு என்னை விதைக்க சொன்னார். அட்வன்றது ஒரு நல்ல ஒரு கூட்டமைப்பு. ஃபண்ட்ஸ் டொனேஷன்ஸ் ரைஸ் பண்ணுறதுக்கு அவங்ககிட்ட நிறைய கெப்பாசிட்டி இருக்குது. ஆனால் என் தாப்பனார் ரொம்ப ஆவியில் ஏவப்பட்டு அவர் சொன்னார், இல்லை நாளைக்கு ஒரு காலத்தில் அதற்காக கர்த்தர் இன்னைக்கு என்னை விதைக்க சொன்னாருன்னு சொல்லி. இப்படி பல இடத்துல விதைச்சிருக்கிறோம், பல ஊர்களில் விதைச்சிருக்கிறோம். ஆமேன். நிறைய பேர் நீங்கள் கொடுக்குறவங்களுடைய தசம்பாங்கள் என்னுடைய சொந்தத்துக்கு இன்னைக்கு வரைக்கும் நான் ரொம்ப மனசில் சொல்ல முடியும், எது எடுக்கிறது கர்த்தர் வைக்கல. நிறைய விதைகள், நிறைய பிள்ளைகளுடைய படிப்புகளுக்கு, நிறைய மிஷினரி ஊழியங்களில், சபைகள் கட்ட ஊழியக்கார கூட்டத்துக்கு போகும்போது என் பாக்கெட்டில் அப்படிதான் எடுத்துன்னு போகிறது. அப்படிதான் இன்றைக்கு அந்த விதைகளை விதைத்து கொண்டிருக்கிறோம். பல கோடியாக இங்கே மாறுகிறதற்கு விதைகள் விதைக்கப்பட்டிருக்கிறது. ஆமேன். அதில் நீங்கள் உங்களுடைய ஆவியில் ஏவப்பட்டு நான் இதில் ஒரு பங்காக இருக்கணும். I want to bear that 1,7,000 or I want to bear this 10,7,000. நம்ம முடியாதுன்னு யோசிச்சா முடியாது தான். நேரத்தில் என்கிட்ட ஒரு ஃபீஸுக்காக கேட்பாங்க, பாஸ்டர் இந்த ஃபீஸ் கட்டாதனால என் பிள்ளை இதுவாக இருக்குது, நம்ம சபையிலேருந்து வெளியிலேருந்து 50,000, எனக்கு 50,000 அப்படின்னு தோணும். என்ன சொல்கிறார், 50,000 ஓட்டி கேட்கலையே, உன்னால் முடியும் தானே கேட்டுக்கிறாங்க. உடனே ஒரு 5,000 ரூபாய் எடுத்து கூகுள் பேலையோ இல்லை 10,000 எடுத்து கூகுள் பேல பண்ணி நீங்கள் முதல்ல இதை கட்டிக்குங்க. என்னால் இவ்வளோ தான் முடியும்ல, என்னால் இவ்வளோ தான் செய்கிறேன், நான் எனக்கு மாதிரி நிறைய தேவைகள்னு சொல்லி முடிச்சுடுவேன். கர்த்தர் அந்த பிள்ளைகள்லாம் இன்னைக்கு படிக்க வச்சு அவர்களை கர்த்தர் வளர்த்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அதனால் நம்மளால் முடியாதுன்றது எப்பவுமே பார்த்து தடுத்துட்டோம்னா முடியவே முடியாது. அதனால் செய்ய துவங்கும் பொழுது கர்த்தர் அந்த காரியங்களை வாய்க்க பண்ணுகிறார். ஒரே ஒரு காரியத்தை திரும்ப சொல்கிறேன், ஒளிபரப்பில் பார்த்தாலும் சரிங்க, நான் முதலாறு தான் சொன்னேன். வெளியில் போயிட்டு பாஸ்டர் கட்டாயப்படுத்தினான்ற ஒரு வார்த்தை நீங்கள் பேசினா அந்த குற்றம் உங்கள் மேலே சுமரும். நிறைய முறை இந்த மாதிரி மிஸ்இன்டர்பிரேஷன் ஆயிடுது. சர்ச்சுக்கு போனால் வற்புறுத்தினாங்க, நகையெல்லாம் போட்டாங்களே, எங்களையும் கேட்குறேன். நான் யாரையும் கேட்க மாட்டேன். எங்கள் ஆண்டவருக்காக நான் அப்படிப்பட்ட ஒரு வற்புறுத்தலை செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனால் நான் இதில் ஒரு பங்காக இருக்கணும். நான் அப்படிதான் இன்னைக்கு பிரியப்படுறேன். சுத்துப்பட்டுல எங்கே எது நடந்தாலும் என் பங்கு ஒன்று இருக்கணும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு செய்யும் பொழுது கர்த்தர் இன்றைக்கு ஆசீர்வாதங்களை கொண்டு வர்றார். இந்த ஊழியத்தில் அநேகரை அப்படி கர்த்தர் வளர்த்து இருக்கிறார். அதனால் ஒரு மனமாக நீங்கள் என்ன பண்ணுங்க, நான் செய்யணும் அப்படின்னு விரும்புகிறவங்க தாராளமாய் சாலமோன் எழுந்துல்லுங்க. சாலமோன் நீங்கள் பார்ப்பீங்க, அருமையான பிரதர் சாலமோன் அங்கே இருக்கிறாப்புல. அவர் தான் இந்த ஃபண்ட்ஸ் கலெக்ட் பண்ணிருக்காரு. வின்ஸ்டன்ட்டை கொடுக்கலாம், இல்லை கீழே பிள்ளைக்கு இருப்பாங்க, ஸ்கேனர் இருக்குது, இல்லை ஸ்கேனர்னா அந்த கூகுள் பேலாம் ஸ்கேன் பண்ணுற அந்த இது இருக்குது. இல்லை கர்த்தர் உங்களை ஏவுகிற பட்சத்தில் நிறைய சாட்சியில் கேட்டிருக்கிறேன். சாலமோன் ஆலயம் துவங்கி, இந்த சாலமோன் இல்லை அந்த சாலமோன் ஆலயம் துவங்கி பொண்ணு வெள்ளியை கொண்டு வந்து என்ன பண்ணாங்களா கொட்டி கடைசியில் அவங்களே சொல்லிட்டாங்க, போதும்பா இனி காணிக்கையெல்லாம் நாங்கள் என்ன பண்ண மாட்டோம், எடுக்கிறது இல்லை. எனக்கு ஒரு நாள் அப்படி வரணும்னு நான் நினச்சிருந்துக்கிறேன். போதும் பிரதர் வச்சிருங்க, நீங்கள் அங்கே போய் வேற எங்கன்னா கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு நாள் வரும். சிரிச்சு கேட்டு போகிறோன்னா நீங்கள் அது உங்களுடைய வாய்ப்பு. செய்யணும்னு முற்பட்டு ஒரு வைராக்கியம் உங்களுக்குள்ள வந்துச்சுன்னா அது ஒரு வாய்ப்பு. இல்லை நல்லா போய் 2 நாள் ஃபாஸ்டிங் இது ஜெபம் பண்ண போறோம்னா அது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு. கர்த்தர் உங்களை எப்படி ஏவுகிறாரோ அப்படி செய்யுங்க.
கர்த்தர் நிச்சயமா இதை எளிதா, ஏன்னா 3 மாசம் அக்ரிமெண்ட் பண்ணிக்கிறோம். ஆனா என்னுடைய பெரிய விசுவாசம் 3 மாசம் 27ஆம் தேதி செப்டம்பர் வரைக்கும் ஒரு காரியத்துக்கு பொறுத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தருக்கு இது எளிதாய் நமக்கு வாய்க்க பண்ண முடியும். அடுத்த 1 மாசங்களே அடுத்த ஒண்ணுக்கும் அட்வான்ஸ் பண்ணி இப்படி பேரலா அட்வான்ஸ் பண்ணி குயிக்கா போயிட்டு இருக்குது. கர்த்தர் உதவி செய்து கொண்டே இருப்பார். அல்லேலூயா. அப்படியே தேவனால் முடியாது என்பது எதுவுமே இல்லை, எல்லாம் அவருக்கு சாத்தியம். அல்லேலூயா. அதனால நீங்க நாளைக்கு உங்களுடைய சந்ததி, உங்களுடைய பிள்ளைகள் நாளைக்கு இதை பெரிய சாட்சியாய் சொல்லுவார்கள். அல்லேலூயா. இப்போ பேர பிள்ளைங்க நாளைக்கு எழுந்து சொல்லுவாங்க, இப்படி என்னுடைய பெற்றோர் ஜெபத்தோடு கூட இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்கிறதற்கு முன் நின்னாங்க, இன்னைக்கு நாங்க ஆசீர்வாதமாக இன்னைக்கு நாங்க சேர்ந்து என்ன பண்றோம், அடுத்த ஒரு பெரிய காரியத்தை செய்கிறதுக்கு கர்த்தர் எங்களை நடத்துகிறார் என்று சொல்லி அடுத்த சந்ததிகள் எழுப்பிக் கொண்டே இருக்கும். அல்லேலூயா. நம்ம தரிசனம் ஓயாது, குறைஞ்சபட்சம் ஒரு 100 சபையை கட்டணும் அப்படின்னு சொல்லி முற்பட்டுக்கிறோம். ஒரிசால வாக்கு கொடுத்துருக்கிறேன். எப்படியாவது அக்டோபர் மாதத்துக்குள்ள ஒரு ஆலயத்தை 1-2 ஆலயங்களாச்சும் கெட்டணும் அப்படின்னு சொல்லி நம்ம அங்கேயும் அந்த பாஸ்டரும் அவங்க ரொம்ப என்ன 2-3 இந்த கடந்த நாட்கள் பண்ணார், கான்டாக்ட் பண்ண சொன்னப்பா பாஸ்டர் ஐ வில் கம் பேக், நான் திரும்ப வர்றேன் அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறேன். அதனால நல்லா பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் இந்த காரியங்களை நமக்காய் எளிதாய் வாய்க்க பண்ணுவார். அதில் எல்லாரும் ஊக்கமாய் உங்களுடைய வலது கரத்தை அப்படி நீட்டி இந்த இடத்துக்கு நேராக நீட்டி ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் ஒரு மனமாய் இங்க இருக்கிற நம்ம எல்லாரும் ஒருமனப்பட்டு நம்ம ஜெபம் பண்ணலாம். ஆண்டவரே இந்த காரியத்தை எளிதாய் எங்களுக்கு வாய்க்க பண்ணுவீர், இது உம்மால் ஆகும் ஆண்டவரே, எல்லாமுக்கு சாத்தியம், எல்லாமுக்கு சாத்தியம் ஆண்டவரே, எல்லா நன்மைக்கும் ஊற்றுக்கும் காரணராகிய நீர். நல்ல ஒரு 2 வார்த்தையை நல்லா எடுத்து விடுங்க. ஆசீர்வாத வார்த்தையை 2 எடுத்து விடுங்க. விசுவாச வார்த்தை 2 எடுத்து சொல்லுங்க. கர்த்தர் இதை நமக்காய் செய்ய வல்லவர், இதை நமக்காய் ஆசீர்வாதமாய் மாற்ற வல்லவர். ஆண்டவர் இதை நமக்காய் ஜெயமாய் மாற்றி தர வல்லவர். இந்த காரியங்களை ஜெயமாய் கர்த்தர் நமக்கு செய்து முடிப்பார். இப்பொழுதுக்கு அட்வான்ஸ் கொடுத்திருக்கிறது 235 ஸ்கொயர் ஃபீட் கொடுத்துருக்கிறோம். இனி நம்ம கொடுக்க வேண்டியது 2265 ஸ்கொயர் ஃபீட் அப்படின்றோம். எல்லார்ட்டையும் கர்த்தர் இங்க நம்மகிட்ட இருக்கிறது ஒரு 150 குடும்பம் இருந்தாங்கன்னா, ஆனா கர்த்தர் இது எல்லா தேவையும் சந்திக்கிறதுக்கு ஏதுவாய் ஒரே மனுஷனை எழுப்ப முடியும். ஆண்டவரே இங்க இருக்கிற ஒரு 10 பேர் எழுப்ப முடியும் இல்ல ஆண்டவர், இங்க இருக்கிற அநேகர் மனமோந்து ஆண்டவரே நானும் இதுல ஒரு பங்கா இருக்கணும்னு சொல்லி அவர்களால் இயன்றதை கர்த்தர் கொடுக்க உமால முடியும். ஆண்டவரே ஆண்டவரே கர்த்தருக்கு எல்லாம் சாத்தியம். இன்னைக்கு இந்த உலகத்துல அநேகர் பல காரியங்களோடு கூட அன்று இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள். எங்களுக்கு கர்த்தர் இதை செய்கிறது எம்மாத்திர ஆண்டவரே, இது உம்மால் எல்லாம் ஆகும், கர்த்தரால் இது ஆகுது லேசான காரியம் ஆண்டவரே, இது எங்களுக்காக எளிதாய் கர்த்தர் நீ செய்து முடிப்பீர்.